Hari Radha Madhava Kunja Bihari Gopijana Vallabha Girivaradari Gopijana Vallabha Girivaradari Yashodanandana Brajajana Ranjana Yashodanandana Brajajana Ranjana Yamuna Tira Vanatari Yamuna Tira Vanatari Jaya Radha Madhava Kunja Bihari Hare Krishna 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 Hare 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 Ramo Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Ramo Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Jaya Radha Madhava Radha Madhava Radhe Jaya Radhe Jaya Radhe Jaya Radhe Sri Radhe Prabhupada Jaya Jaya Prabhupada Nitai Gaur Hari Bol Nitai Gaur Hari Bol Hare Krishna. Hare Rama Hare மதகுரு Krishna. பேசுறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நீங்க பேசுறீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு கொஞ்சம் அந்த ஆபீஸ்ல ஃப்ரீயா தான் இருக்கும், பேசிடலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. என்னது? மகாபாரதத்தை எதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. மகாபாரதத்தை பத்தியா? யா ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சனஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீன பந்து ஜெகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே. வாஞ்சா கல்பதுருபஷ்ய கிருபா சந்துபியே வச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாஷாதி கௌர பக்த பிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமனே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமனே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாதி தேசதாரிணி. ஸோ சில பக்தர்களுக்கும் வரவேற்புகள். கடைசியா நம்ம பகவத்கீதை இன்ட்ரடக்ஷனை நம்ம உங்களுக்கு கடைசியா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அன்றைய தினத்துல பகவத்கீதையுடைய எந்த நிலையில பகவத்கீதை பேசப்பட்டது, பகவத்கீதைனா என்ன, பகவான் எப்பப்பெல்லாம் பகவத்கீதையை பேசுவார், பகவத்கீதையை படிக்கிறது மூலமா நம்ம அடையக்கூடிய பகவத்கீதையை நம்ம படிக்கிறோம் கேட்கிறோம் அப்படின்னா அதனுடைய இறுதியான குறிக்கோள் என்ன, நம்ம ஒரு பகவத்கீதையை நம்ம சரியான முறையில புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, சரியான ஒரு எப்படி சொல்லணும்னா புரிதல்னா சாதாரண புரிதல் இல்லை,
சரியான முறையில கேட்டிருந்தாதான் நமக்கு வந்து பகவத்கீதை எல்லாமே அதுதான். பகவத்கீதை மட்டும் கிடையாது. வேத ஞானம் அப்படின்னாலே அதை சரியான முறையில வந்து ஸ்ரத்தையான முறையில அதை வந்து கேட்கப்பட வந்து வேண்டும். பேசப்பட சரியான முறையிலையும் பேசப்படணும். அதை சரியான முறையிலையும் வந்து கேட்கப்படணும். இந்த 2 விஷயங்களை யாரு ஒருத்தர் சரியான முறையில செய்கின்றாரோ அவங்களுக்கு தான் சரியான முறையில விஷ்ணு ஸ்மரணம், அவர்களுக்கு தான் வந்து சரியான புரிதல் வந்து வரும். ஸ்மரணம் வந்து வரும். அப்ப முதல் 2 நிலைகள் வந்து எதற்காக வந்து நம்ம பகவத்கீதை படிக்கணும். பகவத்கீதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய நிலை வந்து எந்த அளவிற்கு நமக்கு மனமாற்றம் வரணும் அப்படின்னக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். சோ மேற்கொண்டு இந்த வகுப்புல நாம இந்த பகவத்கீதைக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. பிரபுபாத் வந்து இங்க நிறைய எழுதியிருக்கார் எக்கச்சக்கமா. இதை படிக்கிறது முன்னுரையை படிக்கிறதுக்கே நமக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய ஆராய வேண்டிய கருத்துக்கள் வந்து இருக்கு. அப்படி பார்க்கக்குள்ள அது மட்டும் இல்லாம அன்றைக்கு அடியேன் வந்து விண்ணப்பம் செய்தேன். வேதம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கும் விண்ணப்பம் பண்ணேன். அப்போ அதன் அடிப்படையில பார்க்கக்குள்ள ஸ்ரீமத் பகவத்கீதை வந்து வேதாந்தமாக வந்து கருதப்படுறது. எல்லா வேதங்களுடைய அதான் பிரபுபாத் வந்து கடைசியில இந்த புஸ்தகத்துடைய பின்புறத்துல ஒரு பக்கத்துல வந்து பகவத்கீதை வந்து எவ்வளவு மேற்கோள்கள் காட்டப்பட்ட ஒரு கிரந்தம், எவ்வளவு வேதங்களுடைய உபனிஷத்துக்களுடைய புராண இதிகாசங்களுடைய சார அம்சமாக இந்த பகவத்கீதை இருக்கு அப்படின்றத ஒரு பட்டியலை வந்து பின்னாடி வந்து பிரபுபாத் வந்து கொடுத்திருப்பார். அதையும் நாம வந்து பார்க்கலாம். அப்போ இங்க ஒரு கேள்வி வந்து வருது. இப்போ பகவத்கீதையை வந்து படிக்கணுமா? பகவத்கீதை போன்ற வேதங்களை வந்து படிச்சாதான் நம்ம வந்து தன்னை வந்து உணர முடியுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்கக்குள்ள அப்போ இத 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 வந்து பிரபுபாத் வந்து இந்த முன்னுரையில வந்து விவாதிச்சிருக்காரு. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, கிளாஸ்ல வந்து கேட்டிருப்பீங்க. ஒண்ணும் புதுசா சொல்ல போறது இல்ல. ஆனா அதுலயும் இருக்கிற சில நுணுக்கமான விஷயங்களை அடியேன் வந்து நான் சொல்றேன். அப்போ வேத ஞானத்தை வந்து புலன்களையும் நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய புலன்களையும் இப்ப இருக்கக்கூடிய மனசையும் இப்ப இருக்கக்கூடிய புத்தியும் வச்சுண்டு நம்மளால வந்து வேத ஞானத்தை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னாலே அதுக்குதான் முன்னாடியே வந்து போன வகுப்புலயே முதல் வகுப்புலயே வந்து ஒரு விஷயத்த விண்ணப்பம் பண்ணேன். என்ன அப்படின்னா வேத ஞானம் வேதம் வேதகா அப்படின்னாலே வேதயதி இது வேதகா நம்முடைய புலன் அறிவிற்கும் மனதுடைய கற்பனைக்கும் புத்தியுடைய புத்திக்கும் எட்டாவது கனியாக சொல்லக்கூடிய மோட்சத்தை பத்தின விஷயங்கள் மோட்சத்தை பலவிதமான விஷயங்களை வந்து வேதம் சொல்றதுனாலதான் இதற்கு வந்து வேதகா அப்படின்னு வந்து பெயர் வந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். சோ மேற்கொண்டு இன்றைக்கு வகுப்புல நாம வந்து இந்த வேத ஞானத்தை நாம எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளணும், அதை வந்து எப்படி வந்து பக்குவமாக அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும், எப்படி ஒரு ஔஷதத்தை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா எல்லா ஔஷதங்களையும் நம்ம வந்து உண்டியல்ல காசு போடுற மாதிரி வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா வாயில வந்து போட்டுக்கிட முடியாது. ஒவ்வொரு ஔஷதங்களையும் அதனுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல அதை வந்து எப்படி வந்து பக்குவமாக சில ஔஷதங்கள் ஆகாரத்திற்கு முன்பு சாப்பிட வேண்டும், இன்னும் சில ௌஷதங்களை ஆகாரத்திற்கு அப்புறம் வந்து சாப்பிட வேண்டும், இன்னும் சில ஔஷதங்கள் வந்து ஆகாரம் சாப்பிட்டு முடித்து ஒரு சில மணி நேரங்கள் நிமிடங்கள் கழித்து வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு கூடிய நியமங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு ஔஷதங்கள் நாம சாப்பிடக்கூடிய ஔஷதங்கள் சில ஔஷதங்கள்லாம் வந்து லேகியமாக நாம வந்து தேன் கலந்து சாப்பிடுவோம். எதுக்காக இதெல்லாம் வந்து சொல்றேன் அப்படின்னா பிரபுபாத் வந்து இங்க சொல்றார். அப்ப வேத ஞானத்தை வந்து நாம வந்து ஆராய்தல் அப்படின்னு கூடிய ஒரு கேள்விக்கே வந்து இடம் இல்லை அப்படின்றத வந்து இங்க வந்து சொல்றார். வேத ஞானத்தை வந்து ஆராயிருது அப்படின்னு கூடிய கேள்விக்கே வந்து இடம் இல்லை அப்படின்னு வந்து பிரபுபாத் வந்து 17வது பக்கத்துல வந்து எழுதுறார். ஏன் இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா உண்மையும் கூட. அப்ப அந்த வேத ஞானத்தை வந்து வேதம் அப்படின்னாலே அது வந்து நம்மை விட ஏன்னா வேதத்திற்கு வந்து எந்த விதமான குறைபாடுகளும் வந்து கிடையாது. நம்மை போன்ற இந்த 4 விதமான குறைபாடு தவறான புலன்கள் வந்து குறைவுடையதாக இருப்பது, நம்முடைய தவறு செய்யக்கூடிய சுபாவம் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு, ஏமாற்றக்கூடிய சுபாவம் வந்து இருக்கு, மாயை வசப்படக்கூடிய சுபாவமும் நம்ம கிட்ட வந்து இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய புலன்கள் வந்து புலன்கள் மனம் புத்தி இப்ப இருக்கக்கூடிய நிலையில கட்டுண்ட நிலையில வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அசுத்தம் அடைந்து இருக்கக்கூடிய காரணத்தால அதை இந்த புலன்கள் அறிவை வச்சுக்கிட்டு நம்மளால வந்து இறை நம்பிக்கையை வந்து நம்ம வந்து எடை வந்து போட முடியாது. அப்ப நம்மளை விட இந்த குறைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பகவானை போலவே
எந்த விதமான எந்த விதமான ஒரு சுயநலமும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னது அப்படின்னா வேத ஞானம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். அப்போ இந்த புல வேத ஞானத்தை வந்து 6000 அப்படின்னு கூடிய கேள்விக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரபுபாத் வந்து சொல்றாரு. ஏன் இடம் இல்லை அப்படின்னா வேத ஞானம் வந்து தவறுகள் வந்து இல்லாதது அப்படின்னு வந்து பிரபுபாத் வந்து எழுதுறார். ஏன் தவறுகள் வந்து இல்லாதது அப்படின்னா கடைசியில வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து பிரமாணம். பிரமாணம் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அத்தாட்சி, ஒரு சான்று என்ன சொல்லலாம், அதுதான் பிரமாணம். அப்ப பல ஜீவகோசாமியுடைய கருத்தின்படி பார்க்கக்குள்ள 10 வகையான பிரமாணம் வந்து இருக்கு. இத வந்து சத்சந்தர்ப்பத்துல வந்து விளக்கியிருக்காரு. சத்சந்தர்ப்பத்துல முதல் சந்தர்ப்பம் தத்துவ சந்தர்ப்பால முதல் புக்கே அதுதான். தத்துவ சந்தர்ப்பால முதல்ல வந்து இந்த வேத ஞானம் தான் கடைசியில இறுதியானது அப்படின்றத வந்து அதுல வந்து நிர்ணயம் வந்து செய்வார். சோ இந்த வேத ஞானம் வந்து 10 விதமான பிரமாணங்கள் வந்து இருக்கு. அப்ப இந்த 10 விதமான பிரமாணங்கள்ல 3 விதமான பிரமாணங்கள், இந்த 10 விதத்திலையும் அந்த 3 விதமான பிரமாணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம். ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்ணால பார்த்து தான் நான் வந்து நம்புவேன். கிருஷ்ணரை வந்து நான் தான் கிருஷ்ணரை என்னைக்கோ அவதாரம் எடுத்தார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ராமர் வந்து 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் எடுத்தார். இதெல்லாம் வந்து நான் ஏன் இப்ப நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து நாம வந்து கேட்கலாம். நான் என்னுடைய திருதராஷ்டிரன் வந்து அப்படிதான் சொன்னான். என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய மகன் துரியோதனனை தவிர என்னுடைய வேற யாரையுமே என்னுடைய மனசு வந்து என்ன பண்ணல, நம்ப மறுக்குது அப்படின்னு கூடிய ஒரு கூற்றை வந்து மகாபாரதத்துல வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப என்னுடைய மனசு துரியோதனன் மேல மட்டும்தான் நம்பிக்கையை வந்து விசுவாசம் வந்து கொள்ளுது. வேற யாரு மேலயும் என்ன பண்ணல, நம்பிக்கை வந்து வைக்கல அப்படின்றத வந்து அங்க பீஷ்மர்கிட்ட வந்து சொல்றார். அப்போ அப்படி வந்து கிடையாது. அது வந்து உண்மையிலேயே வந்து நாம மோகவசத்தால பேசக்கூடிய வசனங்கள். அப்போ நான் வந்து என்னுடைய கண்ணால் பார்த்தா மட்டும்தான் நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்புவேன் அப்படின்றது வந்து அது வந்து அது கூட பூரணமான ஒரு நிலை வந்து கிடையாது. ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம கண்களால பார்க்கக்கூடிய விஷயங்களே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அது நமக்கு வந்து ஏமாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய அனுபவம் வந்து நமக்கு இருக்கு. நம்ம வந்து நெடுஞ்சாலைகள்ல வந்து பிரயாணம் செய்யக்குள்ள மிக நீண்ட வெயில் காலத்துல நெடுஞ்சாலைகளை பிரயாணம் செய்யக்குள்ள ரோட்ல வந்து அந்த சாலைகள்ல வந்து தண்ணீர் தேங்கியதை போல ஒரு ஒரு பாவனை வந்து அங்க வந்து உருவாக்கப்படும். ஒரு மாயை வந்து உருவாக்கப்படும். ஆனா அங்க கிட்டக்க போனோம் அப்படின்னா அது ஒரு மாயை அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அதே போலதான் இந்த இந்த ஊனக்கண் இது வந்து கடைசியில பார்க்கக்குள்ள இது வந்து ஒரு ஊனக்கண். இப்ப இருக்கக்கூடிய நம்ம பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தை சதேவ ஹிருதயேஷு விலோபயந்தி அந்த பிரேமை அப்படின்னு கூடிய மைய வந்து இந்த கண்ணு மேல தடவாத வரைக்கும் இந்த கண்ணுக்கு பெயர் வந்து ஊனக்கண் வந்து பெயர். இந்த கண்ணெல்லாம் வந்து இல்லையே சுவாமி, இந்த கண்ணெல்லாம் வந்து நல்லா தானே இருக்கு அப்படின்னா இந்த கண்களை எந்த கண்களை வைத்துக்கொண்டு கிருஷ்ணரை பகவானையுடைய தரிசனம் வந்து பெற முடியாத சக்தியற்றதாக இருக்கின்றதோ அந்த கண்களுக்கு வந்து ஊனக்கண் அப்படின்னு வந்து பெயர். அப்ப அந்த ஊனக்கண்ணால வந்து நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல பகவான. அப்ப இந்த புலனறிவுக்கும் நம்ம இந்த கண்களுக்கும் அப்பாற்பட்டு பகவான் வந்து இருக்கார். இது போதுமான சக்தியை வந்து பெறல. 11வது அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்றார். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொல்றார், அர்ஜுனா இந்த ரூபத்தை இதுக்கு முன்னாடி நான் யாருக்குமே காட்டினது கிடையாது. ஆனா உனக்கு நான் திவ்ய பார்வையை வந்து உன்னுடைய கண்களுக்கு நான் வந்து நல்குறேன். நீ என்ன பண்ணு, அந்த பார்வையுடைய துணை கொண்டு இந்த ரூபத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்திராத இந்த ரூபத்தை வந்து என்ன பண்ணு, நீ பார்த்து ரசிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து 11வது அத்தியாயத்துல வந்து சொல்றதை வந்து நம்ம பார்க்கலாம். சோ அப்போ பகவானுடைய விஸ்வரூபத்தையே வந்து பார்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கண்களுக்கு இல்லை அப்படின்னா அது வந்து எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய பிரம்மம், அகம் பிரம்மம், சாரி எல்லா இடத்திலும் பிரம்மமாக வீற்றிருக்கக்கூடிய நிலை, எல்லா வஸ்துக்களிலேயுமே உயிருள்ள உயிரற்ற நீக்கமர நீங்கி இருக்கிறார், சாரி நீக்கமர வியாபித்திருக்கிறார் அப்படின்றத வந்து பாகவதத்துல நம்ம படிக்கிற முதல் ஸ்கந்தத்துல. அப்போ எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பிரம்ம நிலையே வந்து நம்மளால வந்து இந்த கண்களை கொண்டு புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா பரமாத்மா நிலையை எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு மேலே சாட்சாத் கோவிந்தனாக இருக்கக்கூடிய அவருடைய நிலையை வந்து நம்மளால இந்த கண்களை கொண்டு என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. சோ அப்போ இந்த கண்கள் வந்து எதுக்குமே பிரயோஜனப்படாத ஊனக்கண் அப்படின்றத வந்து நிரூபிச்சாச்சு. அப்ப இந்த கண்களை கொண்டு நாம வந்து ஒரு விஷயத்த வந்து கணிக்கணும்னு நினைச்சா அதுவும் வந்து தவறான ஒரு பிரமாணம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. மேற்கொண்டு நம்முடைய
அனுமானம், நம்முடைய மன அனுமானத்தை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாமா அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்றைக்காவது மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படை சாஸ்திர ஞானம் வந்து இருந்தது. எல்லாருக்குமே வேதத்துல வந்து பரீட்சயம் வந்து இருந்தது. சாஸ்திரங்கள்ல வந்து பரீட்சையம் வந்து இருந்த காரணத்தால, பொதுவா அவர்கள் மனக்கணக்கு போட்டார்ன்னா, ஓரளவுக்கு வந்து அது வந்து சரியான முறையில வந்து இருக்கும். அப்போ கலியுகத்துல அது சுத்தமா வந்து எடுபடாது. அப்ப வேத கலாச்சாரத்துல உள்ள மக்களே வந்து அந்த வேதங்கள நல்லா படிச்சு புரிந்திருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்ல பரீட்சையும் இருக்கக்கூடிய மக்களே, சில விஷயங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தவறு அனுமானத்த வந்து இப்படிதான் இருக்குமா இறைவன், இப்படிதான் இருப்பாரா பிரம்மன், இப்படிதான் இருப்பாரா இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவர்கள் போடக்கூடிய மனக்கணக்கு வந்து தவறா வந்து இருக்கும். கலியுகத்துல நாம வந்து சாஸ்திரங்களுடைய வாசனையே நம்ம மேல படல. அதான் சொல்லுவாங்களே ஒரு பழமொழி கிராமத்துல. மழைக்கு கூட நம்ம வந்து பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குனது கிடையாது அப்படின்னக்குள்ள, சும்மா கூட வந்து இந்த ஜீவன இப்ப இருக்கக்கூடிய ஜீவராசிகள் யாருக்குமே இந்த மழைக்கு கூட வந்து அந்த ஆசிரமத்து பக்கம் கூட வந்து என்ன பண்றது கிடையாது. வேத பாடசாலை பக்கம். கலியுக மக்கள் வந்து ஒதுங்குனது கூட கிடையாது. அப்படியே இடி இடிச்சு மழையில கரைஞ்சாலும் பரவாயில்ல. வேத பாடசாலை வந்து கற்றுத்தரக்கூடிய அந்த பாடசாலை பக்கத்துல வந்து என்ன பண்ண மாட்டோம். ஒதுங்கவே மாட்டோம் அப்படின்னு கூடிய ஒரு சங்கல்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர் அதிர்ஷ்டசாலி உள்ள ஜீவராசிகள் கலியுக வாசிகள். அப்போ வாசனைக்காக வாசனை கூட நம்ம மேல வந்து படல. சாஸ்திரங்கள் வேதங்களை பத்தின எந்த வாசனையுமே நமக்கு வந்து கிடையாது. நமக்கு பரீட்சையுமே சுத்தமா அறவே வந்து கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்முடைய மனக்கணக்கு வந்து 100க்கு 500% வந்து கண்டிப்பா தவறாதான் இருக்கும். 100% கிடையாது. 100க்கு 500% வந்து கண்டிப்பா தவறாதான் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா புரிந்து கொள்வோம். சோ அனுமானத்தையும் வந்து உதவாது. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து நம்ம கண்ணால் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் கடைசியில வந்து குறைவுடையதா இருக்கு. அப்ப ஜீவகோஸ்வாமி சொல்ல வரக்கூடிய கருத்து இந்த 10 பிரமாணத்துல சப்த பிரமாணம், சப்த பிரமாணம் அப்படின்னா ஒலி வடிவில் இருக்கக்கூடிய ஓசை வடிவில் இருக்கக்கூடிய இந்த வேதங்கள் தான் அந்த சப்த பிரமாணம். அப்ப ஐத்திரிய பிரமாணம், உபமான பிரமாணம், அனுமான பிரமாணம் இந்த மாதிரி 10 பிரமாணம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பிரமாணம். பிரமாணம்னா நமக்கு ஒரு விஷயத்த பத்தின ஆதாரத்தை வந்து கொடுக்குது. அததான் பிரமாணம் சொல்றோம். ஆதாரம் இல்லாம அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து இங்க வந்து விளங்குது. நல்லா கவனமா நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. இதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் ஒரு தடவை எல்லாம் கேட்டா புரியாது உங்களுக்கு. பகவத்கீதை வந்து கதையா சொல்ல முடியாது. ஏதோ வந்து ராமாயணம்னா கதை கதையா சொல்லலாம். எனக்கே இப்பதான் சந்தோஷமா இருக்கு. பகவத்கீதையினாலே வந்து தத்துவ ஆராய்ச்சி உள்ள ஒரு கிரந்தம். அப்ப வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்க வந்து மனசுல உள்வாங்க முடியாது. கையில நோட்டு பேனா வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உட்காந்து சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட் பண்றேங்க. இல்லைன்னா வந்து இதெல்லாம் மனசுல நிக்கவே நிக்காது. நல்லா நிறைய கேட்ட மாதிரியே தெரியும். அப்படியே காத்துல வந்து விபூதி மாதிரி கரைஞ்சிரும். சோ அப்ப இன்னொரு விஷயம் வந்து இங்க வந்து புரியுது. அப்ப எந்த விஷயம் இப்ப இந்த 10 விதமான பிரமாணத்துல எந்த பிரமாணமுமே கடைசியில வந்து ஆஹ் ஒரு பூர்ணத்துவ நிலையை வந்து பெறவே இல்லைன்றத வந்து இங்க நிரூபணம் வந்து பண்ணிடுறார் ஜீவகோஸ்வாமி. அப்பனா அதுல இன்னொரு விஷயம் வேதங்கள் தான் வந்து சுய பிரகாச சுய பிரமாணம் வந்து எப்படின்னா ஒரு விஷயத்துக்கான சான்று வந்து நமக்கு வந்து வழங்குது. இதுதான் இறைவன், இவர்தான் பரபிரம்மன், இவர்தான் பகவான், இவர்தான் முழுமுதற் கடவுள், இவர்தான் வந்து உன்னுடைய தந்தை, இவள்தான் உன்னுடைய தாய், ராதை தான் உன்னுடைய தாய், இவர்தான் வந்து இப்படிப்பட்டவர், நீ வந்து இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட இறைவனுக்கு நீ வந்து அவருக்கு மகன் அப்படின்னு கூடிய பல ஆச்சரியமான தகவல்களை வந்து இங்க வந்து நமக்கு வந்து வழங்குறதுனால இதுக்கு வந்து பிரமாணம் அப்படின்னு வந்து பெயர். அப்போ இன்னொரு விஷயத்த நம்ம இங்க பார்க்கக்குள்ள பிரமாணம் இல்லாம எதையுமே ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றத வந்து இந்த 10 பிரமாணம் ஆதாரம் இல்லாம பிரமாணம்னா ஆதாரம்னு சொன்னேன். ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு கருத்தையுமே வந்து நாம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்வீகரிக்கவே வந்து கூடாது. அது மேல வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து இறுதியான தீர்மானமாக நம்ம வந்து மனசுல வந்து தீர்மானத்தை வந்து கொள்ளக்கூடாது. அப்போ எந்த ஒரு விஷயத்துல ஆன்மீக வாழ்க்கையில நீங்க பகவத்கீதை படிக்க போறீங்க அப்படின்னா கிருஷ்ணரை போன்ற ஒரு அவர்தான் முழுமுதற் கடவுள். அப்ப அவருடைய அவர் வந்து முழுக்க முழுக்க அவர் இறைவன் அப்படின்றது அடுத்த பட்சம். கிருஷ்ணரை போன்ற ஒரு நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எந்த விதத்திலையுமே மற்ற ஜீவராசிகள் மேல வந்து என்ன பட போறது கிடையாது அப்படின்னா பொறாமை வந்து பட போறது கிடையாது. அப்ப கிருஷ்ணரை போன்ற, அர்ஜுனனை போன்ற, சில பிரபுபாதை போன்ற, அதுக்கப்புறம் நம்ம கௌடிய சம்பிரதாய ஆச்சாரியர்களை போன்ற இவர்களிடமிருந்து தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே வந்து மற்றவர்களுடைய வார்த்தையை காட்டில வந்து அதிக முக்கியத்துவம் வந்து பெறுது. இப்போ வேத ஞானத்துல வந்து இப்போ நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனர் பேசுனத வந்து நம்ம இன்றளவும் வந்து நம்ம படிக்கிறோம்.
ராமன் 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க குகன் கூட என்ன பேசினார் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம வந்து படிக்கிறோம். வால்மீகி எழுதி வச்சதை 17 லட்சம் வருஷம் கழிச்சும் இன்னைக்கு அது வந்து புத்துழைமையோட வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் அந்த புராண இதிகாசங்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து சிந்தையில வந்து விளங்கணும். என்ன விளங்கணும் அப்படின்னா, ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பேசவும் கூடாது. அப்படி யாராவது பேசுனாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நாம ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல. அடுத்த படியில அதே போல கிருஷ்ணரை போன்ற இந்த வியாசரை போன்ற பகவானுடைய பக்தர்கள், மற்ற தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லோருமே பகவானை போலவே வந்து பொறாமை குணத்திலிருந்து முழுமையாக தன்னுடைய புலன்களையும் மனதையும் அடக்கிய ஐம்பொறிகளையும் அடக்கிய நபர்கள் அப்படின்றதுனால அவர்களிடம் வந்து என்ன குடிகொண்டிருக்காது அப்படின்னா சுயநலம் என்னமானது வந்து குடிகொண்டு இருக்காது. அப்போ வேத ஞானத்தை படிக்கிறோம் அப்படின்னாலே பகவத்கீதை ஒரு வேத ஞானம், அதுதான் பிரமாணம். இப்ப இந்த வகுப்புல இப்ப இவ்வளவு நேரம் 20 நிமிஷம், இந்த ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்கோம், 20 நிமிஷம். அப்ப இந்த 15 நிமிஷத்துல நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. பிரமாணம்னா என்ன, ஆதாரம் அப்படின்றத பார்க்கிறோம். எத்தனை வகையான பிரமாணம் அப்படி இருக்குன்றத பார்த்துட்டோம். அப்போ வேதம், அந்த வேதாந்தம் வந்து அதுதான் இறுதியான பிரமாணம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். புலன்களுக்கும் மனசிற்கும் அப்பாற்பட்டது இந்த வேதம். இதுதான் இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சில பிரபுபாத் சொல்வதை போல ஆராய்ந்து அறிவே கூடாது. அதை அப்படியே வந்து என்ன பண்ணிடணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கூடிய விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிரமாணம் வந்து பிரமாணம் இல்லாம எதையுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டோம். மேற்கொண்டு இந்த ஆச்சாரியர்கள், நம்முடைய குரு ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லோருமே ஏன் அவர்கள் சொல்வதை வந்து அப்படியே வந்து ஆராய்ச்சி இல்லாம வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அதற்கு காரணம் வந்து அவர்கள் பொறாமை குணத்திலிருந்து விடுபட்டதனால, பொறாமை குணத்திலிருந்தும் சுயநல எண்ணத்திலிருந்தும் அவர்கள் விடுபட்ட காரணத்தால அவர்கள் வந்து சொல்லக்கூடிய வாக்கியங்களும் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா வேதத்துக்கு நிகரானது. சொல்லுங்க பிரபு. அல்ல தூரம் மட்டும். ஸோ அப்போ அப்போ எதனால வந்து நம்ம ரிஷிகள் முனிவர்கள் இவங்க சொல்றத வந்து குரு சாது சாஸ்திரம், இப்ப சாஸ்திரத்தை பத்தி பார்த்தாச்சு, வேதம் தான் சாஸ்திரம் கடைசியில. அப்போ அது சொல்றதுதான் இறுதியான ஆதாரம். நம்ம அதுல சொல்றத மட்டும்தான் நம்ம பின்பற்றணும். இப்ப பகவத்கீதையில இதுலயே வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு பக்தர் மதுரையில வந்து இருந்தார். அவரு என்கிட்டயே வந்து என்ன பேசினார் அப்படின்னா, ஒரு நாள் நாங்களாம் ஆசிரமத்துல இருக்கக்குள்ள 2013-14 அங்க இருக்கக்குள்ள என்கிட்ட என்ன பேசினார்னா, விரதங்களில் நான் ஏகாதசி தானே பிரபு பகவத்கீதையில சொல்றாரு அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், பிரபு எங்க பிரபு சொல்றாரு, விபூதி யோகத்துல சொல்றாரு, 10வது அத்தியாயத்துல சொல்றாரு இல்ல பிரபு அப்படின்னாரு. இல்ல எனக்கு தெரியல பிரபு, நீங்க வேணா அந்த அத்தியாயத்தை எடுத்து காட்டுங்க அப்படின்னு அடின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து சிரிச்சுட்டே போயிட்டார். சோ இந்த எதற்காக அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, நம்ம பக்தர்கள்லயே வந்து பல பேர் வந்து அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களில எப்படி எதை திரிப்பாங்க அப்படின்னா, அவர்களுடைய மனக்கற்பனையை வந்து திரிப்பார்கள். ஏன் அப்படின்னா அந்த எல்லாருமே அந்த ஒரு விதமான மனக்கற்பனை குணத்தை வந்து விடவே முடியாது. அப்ப அந்த மனக்கற்பனையும் வந்து சேர்த்துதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்துக்கு வந்து விளக்கம் வந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த விஷயத்த நாம வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளக்குள்ள அப்பொழுதும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளால வந்து வேத ஞானத்தை வந்து உண்மையான பலனை வந்து அடைய முடியாது. அப்ப வேதங்களை கற்றுக்கொள்றதுக்கான உண்மையான பலன் என்னன்றத போன வகுப்பிலேயே வந்து விண்ணப்பம் வந்து செய்துட்டார். கிருஷ்ணரை வந்து புரிவதுதான் வேதத்தை வந்து புரிந்து கொள்வதற்கான உண்மையான கிருஷ்ணர் மேல வந்து பக்தியுடைய ஈடுபாடு வந்து வரணும் இதயத்துல. அதுதான் நீ வேத ஞானத்தை புரிந்து கொள்றதுக்கான இறுதியான ஒரு நிலை. அப்ப அந்த அந்த இலக்கை நீ அடையாத வெறும் வேத ஞானத்தை மட்டும் ஒரு ஒரு புலன் சுகத்திற்காக மட்டும் நாம வந்து படித்து விவாதித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா அதனால வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து அது வெறும் கால விரயம் தான் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த வேத ஞானமானது இந்த வேத ஞானமானது வந்து புலன்களுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது இந்த வேத ஞானத்தை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்.
ஸோ மேற்கொண்டு குரு சாது சாஸ்திரம் ஆன்மீக வாழ்க்கையில நாம வெற்றி அடைவதற்கான ரகசியமே வந்து இந்த 3 நபர்கள் தான். இந்த 3 நபர்களையும் வந்து நம்ம சரியான முறையில நம்ம வந்து ஒருத்தரை பின்பற்றினாலும் வெற்றி அடைஞ்சிடலாம், இல்ல 3 பேரையும் பின்பற்றினாலும். ஏன்னா அந்த 3 நபர்கள் குரு சாது சாஸ்திரம், இந்த 3 நபர்களுமே வந்து ஒரே நபர்கள் தான் கடைசியில. உருவங்கள் வேணா வேற வேற இருக்கலாம், நிலைகள் வேணா வேற வேற இருக்கலாம், ஆனா அவர்கள் சொல்ல வரக்கூடிய கருத்து வந்து எப்படிப்பட்ட கருத்து அப்படின்னா ஒரே கருத்தா தான் வந்து இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட குரு சாது சாஸ்திரம். அப்போ இன்னொரு விஷயம் வந்து நமக்கு வந்து தோணுது. சில பிரபுபாத் வந்து இங்க வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேத ஞானத்தை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஆராய்தல் வந்து கூடாது. அந்த ஆராயக்கூடிய குணம் வந்து நமக்கு வந்து உண்மையிலே வேதத்தை வந்து அதுக்காக வந்து அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்கு வந்து மனசுல ஒரு வேத கருத்து ஒரு விஷயத்த சொல்றது அப்படின்னா, அதுல நமக்கு முழுசா வந்து மனசுல வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்து இல்லாம இருக்கலாம். ஆனா அத பக்குவம் அடைந்த அந்த குறிப்பிட்ட விஷயத்தை வந்து புரிந்த நபர்கள்ட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து கேட்டு அதுல ஒரு தெளிவை வந்து பெற்றதுக்கு அப்புறம் தான் அதை ஏற்றுக்கொள்ளணும். குருட்டுத்தனமாவும் வேதத்துடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு கட்டத்துல வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு கட்டத்துல வந்து நம்ம வேதத்து மேல வந்து ஒரு அவநம்பிக்கை வந்து காலப்போக்குல வந்து ஏற்பட்டுரும். குருட்டுத்தனமாவும் நம்ம வந்து ஒரு நம்ம ஏதோ ஒரு அப்பா அது சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க கொள்ளக்கூடாது. வேதத்தை வந்து அதுக்காக வந்து சந்தேக பார்வையோடையும் வந்து நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பார்க்கவும் கூடாது. ஒரு பக்கம் சந்தேக பார்வையோடையும் வேதத்தை வந்து அணுகக்கூடாது. இன்னொரு பக்கம் இவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் வியாசரை போன்ற நபர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு கூற்றின் மேல வந்து நமக்கு அவநம்பிக்கையும் வரக்கூடாது, குருட்டுத்தனமாவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த 2 குணமுமே வந்து பக்திக்கு வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு எதிரான ஒரு குணம் வந்து சொல்லப்படுது. அப்போ வேத ஞானத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பிரபுபாத் சொல்றார், எப்படி ஒரு ஒரு மகனானவன் வந்து தாய் மகன் வந்து கேட்கிறான் தாய் கிட்ட, என்னுடைய தந்தை யாரு அப்படின்னு கேட்கக்குள்ள அம்மா வந்து சொல்றாங்க, இவர் தான்ப்பா உன்னுடைய தந்தை அப்படின்னு வந்து அப்படின்னு சொல்லக்குள்ள, ஓ இவர் தான் என்னுடைய தந்தையாரா, தந்தையை அடியின் வந்து பணிகின்றேன் அப்படின்னு வந்து எப்படி ஒரு மகன் சொல்கின்றானோ, அதை போலவே அங்க எப்படி ஒரு மகன் வந்து தாயுடைய சொல்லல விசுவாசம் கொண்டானோ, அதை போலவே வேதத்துடைய சொல்லக்கூடிய கூற்றுகள் மேல வந்து நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அதிக விசுவாசம் வந்து இருக்கணும். அந்த விசுவாசம் வந்து இல்லாத நபர்கள் வந்து காலப்போக்குல வந்து வீழ்ச்சி அடைவார்கள் அப்படின்றத வந்து இதனுடைய உள்ளார்ந்த வந்து அர்த்தம். அப்போ வேதத்தை வந்து எப்படி அணுகணும்ன்றதை எல்லாமே வந்து சொல்லியாச்சு. கடைசியில வேதம் சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் எந்த பக்தர்களாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட விண்ணப்பம் செய்தாலும், கனிஷ்ட பக்தர்கள் பொதுவா 3 விதமான பக்தர்களை வந்து சொல்லப்படுது. கனிஷ்ட பக்தர்கள் வந்து அவர்களுக்கு வேதத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆச்சாரியர்கள் பக்தர்களுடைய சங்கம் பற்றி எல்லாம் அவங்களுக்கு வந்து விருப்பமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நேரா என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட போவாங்க. கிருஷ்ணரை வந்து நேரடியா அணுகக்கூடிய நபர்கள் தான் 3ஆம் தரமான பக்தர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ 2ஆம் தரமான மத்தியம நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் யார் அப்படின்னா, வேதத்துல அவருக்கு வந்து வேத 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 பரீட்சை வந்து அவருக்கு கொஞ்சம் இருக்கும். அவருக்கு முழு வேத பரீட்சையும் இருக்காது, கொஞ்சமா வந்து இருக்கும். அந்த வேத பரீட்சயத்துல அதை வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து வந்திருக்கும். அந்த நம்பிக்கையில இருக்கக்கூடிய நபரை வந்து 2ஆம் தரமான பக்தர், மத்தியம தளத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தர் அப்படின்றத சொல்றோம். ஆனா வேதத்துல எல்லாத்துலயுமே பூரண நம்பிக்கை, வேத வாக்கியங்கள் மேல துளி அளவு கூட அவநம்பிக்கை இல்லாத நபர்கள், தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப ஸ்திரத்தன்மையோட விளங்கக்கூடிய நபர்கள் 2 லட்சணமாச்சு. வேதத்தை வந்து விளக்கக்கூடியதுல ரொம்ப வெரி எக்ஸ்பர்ட் வே ஆக்சுவலி. அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே வந்து அது எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்க வந்து வேதாந்தங்கள்ல வந்து நீங்க ரொம்ப பரிச்சயம் உள்ள நபரா வந்து மாறணும். அப்ப அந்த நபர்கள் வந்து எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னா, உத்தம பக்தர்ன்ற அழைக்கக்கூடிய நிலையில வந்து இருக்காங்க. அப்ப உத்தம பக்தர்கள், மத்தியம பக்தர்கள், கனிஷ்ட பக்தர்கள். அப்ப வேதத்தை சரியான முறையில படிச்சது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறனும் அவர்கிட்ட இருக்கு. வேதத்துல வந்து அவருக்கு ஆழ்ந்த பரிச்சயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்தியில ஸ்ரத்தையா வந்து இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் உத்தம பக்தியுடைய லட்சணங்கள் அப்படின்றத வந்து ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமృత சிந்துல வந்து சொல்றார். சோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு. அப்ப மேற்கொண்டு எப்படி ஒரு தாய் வந்து சொல்லக்கூடிய வார்த்தையில ஒரு
மகன் வந்து அந்த விஷயத்துல தந்தை விஷயத்துல இவர்தான் உன்னுடைய தந்தைன்னு சொல்லக்குள்ள அத அப்படியே வந்து எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாம ஆராய்ச்சியும் இல்லாம எப்படி வந்து முழு மனதோட அந்த வாக்கில அந்த அவங்களுடைய வார்த்தையில முழு நம்பிக்கை வைக்கின்றானோ அதை போலவே வேதத்து மேல வந்து ஒரு நபருக்கு வந்து அதீத பற்றுதல் வந்து வரணும். வேத ஞானத்துல வந்து முதல்ல வந்து என்ன வரணும் அப்படின்னா இந்த அதீத பற்றுதல் வந்து வரணும். அதுல அதுல துளி அளவு அதுல சில நேரத்துல முரணான கருத்து வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல கூட இல்ல இது ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு. அடியனுடைய மூளைக்கு தான் சிந்தைக்கு தான் விளங்கவே இல்லையே தவிர ஆனா இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இத வந்து நம்ம வந்து உயர்ந்தவர்கள்ட்ட கேட்டு தெரியணும் அப்படின்னு கூடிய ஒரு மனநிலை உள்ளவனாக நாம வந்து இந்த சாதகா பக்தர்களே நாம வந்து இருக்கணும். அப்போ அதனாலதான் வேதத்துல பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மறைச்சு மறைச்சு சொல்லும். அதனாலதான் அதுக்கு வந்து மறைன்னு வந்து பெயர். அப்போ எல்லா விஷயங்களையும் வந்து வேதமே சொல்றிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அகங்காரம் வந்துரும். நீ வேதத்துல இருந்தே நேரடியா பெறக்குள்ள யாருக்கும் பணிவு மனப்பான்மை வந்து வராது. அப்ப அதுல இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் வந்து நமக்கு வந்து புரியாது. நம்முடைய மனசுக்கு வந்து விளங்காது. அப்ப அந்த கருத்துக்கள வந்து நீ இன்னொரு நபர்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்றத வந்து நம்ம போன வகுப்பிலேயே வந்து பார்த்தோம். அப்ப அதுக்காக தான் பகவான் வந்து ஒரு சாதுக்களையும் இங்க அந்த உலகத்துல வச்சிருக்கார். அந்த சாதுக்கள் மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஆச்சாரியர்களையும் இந்த உலகத்துல வந்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த நோக்கத்துக்காக தான். அப்ப யாருக்காவது இந்த உலகத்துல வேதத்துல வந்து புரியாத விஷயங்கள வந்து இருந்தது அப்படின்னா, அவர்களும் புரிந்து கொண்டு பகவானை வந்து பக்தியில மேன்மை அடையணும்ன்றதுக்காக தான் இந்த சாதுக்களையும், ஆச்சாரியர்களையும், குருக்களையும் இந்த உலகத்துல வந்து வச்சிருக்கிறார். அப்ப அவங்களுக்கு வந்து இங்க பாதுகாப்பு இல்லாத போது தான் என்ன பண்றார் பகவான்? அவங்கள அசுரர்கள அழிப்பதற்காக, அவர்களுக்கு எதிரா செயல்படக்கூடிய நபர்களை அழிப்பதற்காக தான் பகவான் வந்து இந்த உலகத்துல வந்து அவதாரம் வந்து செய்றார். இதுவரைக்கும் நம்ம வந்து ஏறக்குறைய வேதத்துடைய நம்மகிட்ட எவ்வளவு குறைபாடுகள் வந்து இருக்கு. இந்த குறைபாடுகளுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டது இந்த வேத ஞானம் அப்படின்றத வந்து நாம வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம, இந்த வேத ஞானத்தை வந்து நாம வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அத அணுகக்கூடிய முறை வந்து என்ன? எல்லா விஷயங்களையும் வந்து ஓரளவுக்கு சுருக்கமான முறையில வந்து நாம வந்து பார்த்தோம். இப்போ இதுல இன்னொரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. பிரபுபாதிங்க நெறைய சொல்றார். அது ஏற்கனவே நீங்க வந்து எல்லாமே வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த வேத ஞானத்த வந்து ஒருத்தவனுக்கு வந்து என்ன இதயத்துல வந்து தாக்கத்த உண்டு பண்ணும் அப்டின்னா, இந்த வேத ஞானம் வந்து இதயத்துல வந்து கிருஷ்ணர பத்தின நம்பிக்கைய வந்து பலப்படுத்தும் முதல்ல. ஏன் அப்டின்னா, அ அ வேதத்திற்கும் அதனால தான் பகவானுக்கு வந்து ராமன சொல்லக்குள்ள "வேத வேத்தி பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே" அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வேத சொரூபியான ராமன் அப்படின்னு வேத சொரூபியான பகவான் தான் இங்க ராமனா வந்து அவதாரம் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு ராமாயணத்துல சொல்லப்படுறது. அப்ப அதன் அடிப்படையில பார்க்கக்குள்ள, இந்த வேதம் வந்து வேதத்த வந்து படிக்கக்குள்ள ஒருத்தனுக்கு வந்து என்ன வரும் அப்டின்னா, அவனுடைய நம்பிக்கை வந்து பலப்படும். ஓகேவா? அ அவனுடைய இதயத்துல இருக்கக்கூடிய அந்த பக்திக்கான விதை வந்து ஏற்கனவே எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே இருக்கு. அத புதுசாலாம் போய் எங்கேயுமே வந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்டின்னா, அது எப்ப நமக்கு வந்து புரியும் அப்டின்னா, நாம ஒரு ஆத்மா அப்டின்றத வந்து ஓரளவிற்கு ஏட்டளவிலயாவது நம்ம வந்து புரிந்திருக்கக்குள்ள நமக்கு வந்து இந்த ஆத்மாவிற்கு மூலமாக பரமாத்மாவான கிருஷ்ணர் தான் அப்படின்றத வந்து நம்மளால ஓரளவிற்கு இந்த அழுக்கடைந்த புலன்கள் மனதை வைத்துக்கொண்டே நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த வேதம் வந்து வேதத்துல சொல்லப்படக்கூடிய சொற்கள் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, அப்போருஷயக அப்படின்னு வந்து பிரபுபா சொல்றார். அப்போருஷயக அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதனால வந்து சொல்லப்பட்டதோ, எழுதப்பட்டதோ வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர்கள் எல்லோருமே வந்து இந்த கருத்த சொல்லாது விட்டுட்டோம் பாருங்க. பரவால்ல பகவான் ஞாபகப்படுத்திட்டார். அதாவது அப்போருஷேக வேதத்துக்கு வந்து ஒரு பெயர் என்னது அப்படின்னா, அப்போருஷேகா. அ அப்போ அப்படின்னா, அதாவது அ மாசற்றது ஒரு சாதாரண ஒரு நபரால அ பௌருஷேக, அப்போருஷேகன்னு வந்து அந்த வார்த்தைய வந்து பிரிப்பாங்க. அப்போ சாமானிய மனிதனால சொல்லப்பட்ட கருத்து வந்து கிடையாது வேதம். அ வேதாந்தங்கள். இதுல சொல்லப்படக்கூடிய ஏன் அப்படின்னா, ரிஷிகள், முனிவர்கள், வால்மீகி போன்ற, வியாசரை போன்ற நபர்கள் வந்து நம்மை போன்ற அ சுயநலம் எண்ணத்தை எல்லாம் வந்து அவர்கள் வந்து விட்டொழித்த நபர்கள். அது மட்டும் இல்லாம, அ ஏன் வந்து நல்ல வேதங்களை படித்து, நல்ல அத்தியனம் செய்திருக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து தான் நம்ம வந்து வேத ரகசியங்கள வந்து கேட்கணும் வகுப்பு அப்படின்னு வந்து ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, இன்னைக்கு இஸ்கான்ல வந்து பாகவத வகுப்பு கூட நெறைய பேர் வந்து குடுக்குறாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அ கடைசியில வந்து அ அந்த ஒரு அ ஆச்சாரியர்களுடைய மனோபாவனை புரிந்து, அ நல்ல அந்த விஷயங்களை, உள்ள கருத்தை வந்து நாம வந்து நல்லா உள்வாங்கி,
அதுக்கப்புறம் பேசக்கூடிய நபர்கள்லாம் இன்னைக்கு வந்து இஸ்கான்ல வந்து ஆங்கங்கே ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, யாருமே வேதத்த வந்து படிக்காம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நல்லா கவனிக்கணும். பொதுவா பக்தர்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலையில எப்படி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ அ நம்முடைய புலன்களுக்கும், நம்முடைய மனதிற்கும், புத்திக்கும் ஏதோ நம்முடைய கர்மத்தால இயற்கையாவே ஜனனத்துல வந்து நமக்கு ஒரு அறிவு வந்து குடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம நாம இந்த பிறவியில படிச்ச பௌதீக கல்வி, பழைய பிறவியில இருக்கக்கூடிய அந்த இயற்கையாவே ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த புண்ணியத்துடைய பலனால இருக்கக்கூடிய அறிவு, அ இப்போ இந்த பிறவியில நாம படிச்ச, முயற்சி செய்து ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்த பௌதீக கல்வி. இது 2மே சேர்த்து வச்சு இதுல ஒரு அனுபவத்த வைத்துக் கொண்டு தான் இன்னைக்கு வந்து நாம எல்லாருமே வந்து ஓரளவிற்கு வந்து ஏட்டு அளவுல சில விஷயத்த வந்து நம்ம வந்து பேச வந்து முயற்சி செய்றோம். ஆனா அது வந்து அப்படி கிடையாது. உண்மையிலேயே வேத ஞானத்த வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான முறையில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தெரிந்த நபர்கள்ட்ட இருந்து கேட்டு, 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 கேட்டு அத வந்து மனசுல வந்து என்ன பண்ணணும்னா, உள்வாங்க வந்து முயற்சி செய்யணும். அப்போ சாதாரண நபர்கள், சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து என்ன வரும்? இப்ப என்னுடைய அப்பா இருக்காரு, என்னுடைய அம்மா இருக்காங்க, இப்ப இருக்கீங்க. இப்ப அவங்களால என்னதான் பெருசா வந்து சொல்லிக் குடுத்துற முடியும்? அப்படின்னு ஒரு கேள்விய வந்து கேட்கலாம். இல்லையே எங்க அப்பா, அம்மா எவ்வளோ விஷயங்கள் அனுபவம் உள்ளவங்க. அனுபவம் உள்ளவங்க. அஃப்கோர்ஸ். ஆனா, அவர்கள் வந்து பிரம்மத்த பத்தின அறிவுல வந்து அனுபவம் உள்ளவங்களா? பகவானுடைய பக்தி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கா? அப்படின்னா, அது வந்து கிடையாது. அப்போ அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அறிவு வந்து அவங்க வந்து ஒரு விதமான ஆன்மீகத்திற்கு ஒரு விதமான அறிவுரைய வந்து நமக்கு வந்து நல்குவார்கள். அந்த நல்லுரைகள்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, அது ஒரு வகையில நல்லுரை மாரியே தெரியும். நல்லுரைகளைப் போல தெரியும். ஆனா, அது கடைசியில வந்து அவர்கள் அறியாமையில வந்து பேசுறத வந்து உங்களால வந்து பிற்காலத்துல தான் புரிய முடியும். ஏன்னா, சொந்த தாய் தந்தையர்களே இருந்தாலும், இறை நம்பிக்கை விஷயத்துல அவர்கள்கிட்ட வந்து அனுபவம் இல்ல, அவர்களுக்கு போதுமான அளவுக்கு பரிச்சயம் இல்ல அப்படின்னா, அவர்கள் சொல்லக்கூடிய ஞானத்த கூட வந்து நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நிராகரிக்க வேண்டும். அப்படியே நிராகரிக்க வேண்டும். அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம குலசாமிப்பா, நம்முடைய குலசாமியே முனியாண்டி தான். பாரம்பரியமா நம்ம வந்து 4 தலைமுறையா வந்து கிடா வெட்டி, பொங்க வச்சு தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாம வந்து சாப்பிடுறது. இதுதான் நம்முடைய குலசாமி. அரசியல்வாதிகள் சில நேரத்துல சில மூட அரசியல்வாதிகள் வந்து பேசுவாங்க. "நம்ப சாமிலாம் எங்கடா வந்து வெஜிடேரியனா இருந்தது. எல்லா சாமியுமே வந்து இப்படி தான்டா இருந்தது." அப்படின்லாம் அரசியல் தலைவர்கள் வந்து பேசுவாங்க. அந்த பேச்சு வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே மனசுல கிளுகிளுப்ப வந்து ஏற்படுத்தும் கலியுக மக்களுக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவர்களுடைய இன்பத்திற்கு, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்கு எந்த விதத்திலயும் நீங்க தடை விதிக்காம, மாமிசத்திலயோ அல்லது டீ, காஃபிலயோ அல்லது வந்து மதுவுலயோ, தவறான விஷயத்திலயோ, எந்த கட்டுப்பாடும் விதிக்காம, அதை ஆதரிக்கக்கூடிய விஷயத்துல நீங்க இன்னைக்கு உபதேசம் குடுத்தீங்க அப்படின்னா, அடியனை போன்ற நபர்கள் வந்து இந்த சவுத் சைட்ல பெரிய சுவாமிஜியா வந்து வந்துரலாம் ஃபியூச்சர்ல. நானு, மாதவ் பிரபுலாம். பெரிய சுவாமிஜியா, நித்யானந்தா மாரி பெரிய சுவாமிஜியா வரலாம் வாய்ப்பு இருக்கு. காரணம் வந்து எதனால வந்து இப்ப அவர்கள்லாம் அந்த நிலையில வந்து இருக்காங்க? எதனால வந்து இஸ்கான்ல உள்ள பெரிய பெரிய குணவான்கள் கூட வந்து இன்னும் ஷைன் ஆக முடியல அப்படின்னா, உண்மைய பேசக்குள்ள மக்களுக்கு வந்து என்ன பண்ணாது அப்படின்னா, இப்ப நீங்க இதே வார்த்தைய "ஏதா அப்பா, அம்மா சொல்றத கேட்கக்கூடாதா? எவன் அவன் சொன்னான்?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து மக்கள் கொந்தளிப்பாங்க. அதை எதற்காக சொல்றாங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணணும் உட்கார்ந்து, நம்முடைய தாய் தந்தையர்களே கடைசியில வந்து ஞானம் அடையாத ஞான சூன்யங்கள் அப்படின்றத வந்து இந்த உலகத்துல இப்பதான் அந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா, அது ஷில பிரபுபாதுக்கு கிடைத்த பெருமை. ஏன் அப்படின்னா, ஷில பிரபுபாத் தான் நமக்கு சுட்டிக்காட்டினார். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு. எல்லாருமே மூடர்களா தான் இருக்காங்க. நீ யாரையுமே நம்பாத. வேத வேத ஞானம் தான் கடைசியில உனக்கு வந்து பகவானை வந்து பெற்று தரும். கடைசியில அந்த வேதங்களை வந்து விளக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், குருக்கள் தான் உனக்கு வந்து எதிர்காலத்துல வந்து உன்ன வைகுண்டம் கூட்டு போவாங்க. அப்படின்னு கூடிய விஷயம் வந்து நமக்கு எதிர்காலத்துல பிற்காலத்துல தான் நமக்கு வந்து புரிய வரும். அப்ப நம்முடைய தாய் தந்தையர்களே வந்து பௌதீகமா நல்லவர்கள் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் அடியேன் யாரையும் குறை சொல்லல. பௌதீகமாக பார்க்கக்குள்ள, மெட்டீரியல் கண்ணோட்டத்தின் அடிப்படையில பார்க்கக்குள்ள, வெரி குட் பீப்பிள் ஆக்சுவலி. ஆனா அவர்கள்ட்ட இருந்து அந்த பௌதீக உரைகள்ல மட்டும் தான் நம்ம வாங்கிக்கிடணும். அவர்கள் எப்படி வந்து வாழ்க்கைய வந்து சந்தோஷமா வாழுறாங்க? எப்படி வந்து அவங்க சிக்கனமா வந்து இருக்காங்க? எப்படி வந்து அவங்க இவ்வளவு சொத்து வந்து சேர்த்தாங்க? இதை போன்ற நுணுக்கமான அறிவை மட்டும் தான் அவங்க கிட்ட இருந்து வந்து பெறலாம். பெரிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்முடைய மாமா சொல்றாரு, அத்தை சொல்றாங்க, மச்சான் சொல்றாரு, அத எதிர்த்து வீட்டுக்காரர் சொல்றாரு. ஒரு சுவாமிஜி வந்து பட்டை போட்டுட்டு இருந்தாரு, நாமம் போட்டிருந்தாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேதத்த சரியான முறையில அத்தியனம் பண்ணாத எந்த நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையிலயுமே வந்து நம்ம விசுவாசம் கொள்ளக்கூடாது. அப்படி விசுவாசம் கொண்டோம் அப்படின்னா, அதனால தான் நம்முடைய இதயத்துல இன்னும் வந்து என்ன வரல அப்படின்னா,
பக்திக்கான அந்த பிரேமைக்கான அறிகுறி வந்து எதுவுமே வந்து தோன்றாததுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனசுல இன்னும் பல சந்தேகங்கள் வந்து இருக்கு. அந்த சந்தேக முடிச்ச வந்து யாரோ வந்து நமக்கு வந்து போட்டு விட்டுட்டாங்க. இதுதான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு. அந்த முடிச்சு அந்த பொய்யான அந்த முடிச்சுகள் இருக்கிறதுனால தான், நமக்கு இன்னும் பக்தியில வந்து என்ன வரல அப்படின்னா, அந்த தீவிர விசுவாசம் வந்து வரல. பக்தியில வந்து ஆர்வம் வந்து நமக்கு பீறிட்டு வந்து என்ன பண்ணல, பால் போல பொங்கி வந்து வரமாட்டேங்குது. ஏன் பொங்கி வரல அப்படின்னா, பாலா இருந்தா தானே பொங்கும். பச்சை தண்ணி எப்படி பொங்கும் அப்படின்னு ஒரு நகைச்சுவையில சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மையும் கூட. மனசுல உண்மையிலே பக்தி உணர்வு இருந்தா என்ன பண்ணும்? அது வெளியில வந்து பொங்க தான் செய்யும். அத வந்து கட்டுப்படுத்த முடியாது. அப்ப நம்ம மனசுல வந்து இன்னும் பக்தி உணர்வுக்கு வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தவறான நெறைய குப்பைகள வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, தவறான ஒரு என்ன சொல்றது? அப்பா, அம்மா சொன்னது, நம்ம டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் குடுத்த பௌதீகமான ஆசிரியர்கள், ஸ்கூல் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் வந்து நம்முடைய சித்தப்பா, மாமா இந்த மாரி பல நபர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள வந்து நாம வந்து அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அத புடிச்சு தொங்கிக்கிட்டு வந்து இருக்கோம். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கலைத்தெறியணும் அப்படின்னா, உண்மையிலேயே வேதம் படிச்ச ஒரு நல்ல வித்வான் கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதத்துடைய ஆழ்ந்த கருப்பொருள அதத்தான் பகவான் சொல்றாரு. நல்லா கவனமா படிக்கணும். 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம். "வேதேச்ச சர்வையர் அகமேவ வேத்யக வேதாந்த வேதவித் ஏக சாகம்." அர்ஜுனா, வேதாந்தத்த தொகுத்தவனே நான் தான். அத தெரிஞ்சுக்கோ. வேதத்த அறிபவனும் நான் தான். வேதத்தின் மூலமாக புரியக்கூடிய நபரே நான் தான். அடையக்கூடிய உண்மையான இலக்கே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சொல்றார். வேதத்தின் மூலமாக புரியப்படக்கூடிய அந்த பரம்பொருளே நான் தான். வேதத்த உண்மையிலேயே தொகுத்தவனும் நான் தான். அந்த வேதத்தை உண்மையிலேயே அறிந்தவனும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்மெண்ட்ட வந்து அங்க வந்து சொல்றத பார்க்கலாம். அப்படின்னா, அப்ப அந்த வேதத்த மூலமாக ஒருத்தவன் வந்து வேத கல்வி மூலமாக ஒருவன் வந்து பகவான வந்து ஒருத்தன் புரிந்திருக்கிறான் அப்படின்னா, அவன கெட்டியமா வந்து புடிச்சுக்கிடணும். நம்முடைய சிக்ஷா குருவாக, இல்லன்னா நண்பனாக, அர்ஜுனன போல நண்பனாக, இல்லன்னா சிக்ஷா குருவாக கெட்டியமா வந்து புடிச்சுக்கிடணும். புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? அவர்கிட்ட இருந்து எல்லா ரகசியங்களையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதத்த பத்தி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் வந்து அவருடைய துணை கொண்டு நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணருடைய துணை கொண்டு நின்னான். கிருஷ்ணர் வந்து கடிவாளத்த புடிச்சாரு அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? கடிவாளத்த புடிச்சாருங்க. ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்து ஓட்டத் தெரியாது வண்டி. அதனால கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு? கடிவாளத்த வந்து புடிச்சாரு. அப்படி வேணா எடுத்துக்கலாமா அப்படின்னா, ஏன்னா அவங்க பாண்டவர்கள் வந்து அவங்க பாண்டவர்களுக்கு வந்து ஏறக்குறைய தேரோட்டியே கிடைக்கல. அதனால தான் கிருஷ்ணரே தேரோட்டியார். அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னா, அதுவும் கிடையாது. அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டத் தெரியாதா? அதுவும் கிடையாது. அ அர்ஜுனன் வந்து வேற யாரையாவது தேரோட்டியா வச்சிருக்கலாமே! அதுவும் கிடையாது. எதனால கிருஷ்ணரையே வந்து தேரோட்டியா வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, அதுல தாத்பரியம் வந்து இருக்கு. ஆழமான தாத்பரியம் வந்து இருக்கு. என்ன தாத்பரியம் அப்படின்னா, அர்ஜுனனுடைய அந்த அர்ஜுனன் பின்னாடி இருக்கான். முன்னாடி பகவான் வந்து சாரதியாக கம்பீரமா வந்து வீற்றிக் கொண்டிருக்க கையில சாட்டையை வைத்துக்கொண்டு, அத அப்படியே மனசுல தியானம் பண்ணுங்க கனசுல. பகவத்கீதை புஸ்தகத்துல முன்னாடி வந்து அட்டப்படத்துல போட்டிருப்பார். அப்ப கையில ஒரு பக்கம் இடது கையில வந்து கடிவாளத்தையும், வலது கையில வந்து அந்த ஆ வலது கையில வந்து சாட்டையே வச்சுக்கிட்டு, அங்க வந்து பகவான் வந்து ரதத்த செலுத்துறார் அப்படின்னா, அர்ஜுனனுடைய புலன்கள், மனசு 2த்தையுமே அவனுடைய ஆத்ம நிவேதனம் சொல்லப்படுது. அதாவது பக்தி தொண்டுடைய உண்மை கடைசி நிலை அது. ஆத்ம நிவேதனம், சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அந்த உடல், மனம், வாக்கு அத 3த்தையுமே யார்கிட்ட குடுத்துட்டான் அப்டின்னா, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து குடுத்துட்டான். அதனாலதான் சந்நியாச ஆசிரமத்துல வந்து சன்னியாசி அப்டின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, ஏன் அவங்க 3 தண்டம் வச்சிருக்காங்க அப்டின்னா, சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்றீங்கன்னு நம்புறேன். கவனமா நோட் பண்ணுங்க. அப்போ ஏன் சன்னியாசிகள் 3 திரிதண்டம் வச்சிருக்காங்க அப்டின்னா, அதற்கு வந்து காரணம் வந்து இருக்கு. என்ன காரணம் அப்டின்னா, தன்னுடைய உடலையும், மனசையும், வாக்கையும் என்ன பண்றாங்க? கிருஷ்ணருடைய சேவைக்காக குடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். குடுத்தத எப்படி திரும்ப வாங்க முடியும்? அதனாலதான் துறவற வாழ்க்கையுடைய உச்சநிலையை அடையறதுக்காக பிரம்மச்சரியம் வந்து கடைபிடிக்கப்படுது. அப்போ எதிர்காலத்துல இந்த உடலையும், மனசையும், புத்தியையும் வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக 100க்கு 100% என் காதலிகிட்ட குடுத்தாச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சது. என்னுடைய காதலன் கிட்ட குடுத்தாச்சு. என்னுடைய உடல், மனசு, வாக்கு எல்லாமே அவனுக்கு தான் எல்லாமே. அவருக்கு தான் உரிமை இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த அது வந்து லௌகீக தளத்துல வந்து நாம வந்து சொல்றோம். ஆனா உண்மையிலேயே வந்து அது யாருக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்டின்னா, அது வந்து கிருஷ்ணருடைய பாதத்துல வந்து ஜீவாத்மா வந்து தன்னையே ஒரு புஷ்பமாக நினைத்து, இந்த ஜீவாத்மாவையே, ஆத்மாவையே வந்து என்ன பண்ணணும்? நெய்வேதனமா வந்து குடுக்கணும். அந்த நிலை பேரு தான் ஆத்ம நிவேதனம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைய வந்து இங்க யாரு அடைஞ்சிருந்தா அப்டின்னா, அர்ஜுனன் வந்து அடைந்திருந்தான். சும்மாலாம் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வந்து தேர் ஓட்டல.
ஏதோ அவங்களுக்கு வந்து தேர் ஓட்டுறதுக்கு ஆளே இல்லாத மாதிரியும் கிருஷ்ணர் வந்து உட்காந்து வந்து ஓட்டல. கிருஷ்ணர் வந்து கடைசியில உனக்கு எவ்வளவு வீரம் என்னாலும் இருக்கலாம், நீ அர்ஜுனனை போல வீரம் மிக்கவனாக இருக்கலாம், அப்படி அஸ்திரங்களை வந்து வேத கல்வி, அதாவது என்ன சொல்றது, ஒரு பெரும் பலமானா கூட நீங்க இருக்கலாம். கலியுகத்துல வந்து பார்க்கலாம், கூறுகட்ட முண்டங்கள் தான் கலியுகத்துல. என்ன அப்படின்னா, இந்த உடம்ப வந்து கட்டுக்கட்டா வந்து அங்கங்க வீங்க தான் வைக்கக்கூடிய அளவிற்கு திறன் உள்ளவர்கள். ஆனா கடைசியில புலன்களையும் மனசையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறனற்றவர்களா, வீணர்களா வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா அதை போன்ற வீரனாக இங்க அர்ஜுனன் வந்து இல்ல. உண்மையிலேயே அவன் புலனை அடக்கக்கூடிய நபராக இருந்தான். அதே நேரத்துல புலன்களை அடக்கின காரணத்தால பலம் மிக்கவனாகவும் இருந்தான். அதே காரணத்தால அவன் வீரம் மிக்கவனாகவும் வந்து இருந்ததை வந்து நாம வந்து இங்க வந்து பார்க்கிறோம். அப்போ அர்ஜுனன் போல பலவான்களும் ஒரே பக்கம் பலவானாவும் இருக்க, வீரமிக்கவனாகவும் வெல்ல முடியாதவனாகவும் வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அர்ஜுனனே வந்து இங்க என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, கிருஷ்ணா என்ன பண்ண முடியல என்னால வந்து அப்ப அப்படிப்பட்ட அர்ஜுனன் வந்து தன்னை வந்து யாருகிட்ட சமர்ப்பிச்சுட்டான், உங்களையே வந்து நான் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவா வந்து ஏற்றுக்கொள்றத வந்து நம்ம 2வது அத்தியாயத்துல பார்க்கிறோம். சோ தாத்பரியம் என்ன அப்படின்னா, இங்க கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து பின்னாடி நிக்க வச்சுட்டு அவர் வந்து தேர் ஓட்டுறதுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு ஜீவாத்மா வந்து அர்ஜுனனை வந்து நம்ம வந்து பின்பற்றணும். என்ன பின்பற்றணும் அப்படின்னா, ஏதோ கடையில வந்து கதை புக்கை பார்த்துட்டு, ஓகே இந்த மாதிரி அர்ஜுனன் வந்து பின்னாடி இருக்கிறார், கிருஷ்ணரை வந்து தேர் ஓட்டுறார், ஏதோ ஆள் இல்ல போல இருக்கு, தேர் ஓட்ட முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அதை மட்டும் வந்து எடுத்துக்கிட கூடாது. அதுக்கு வந்து தத்துவம் வந்து இருக்கு. என்ன தத்துவம் அப்படின்னா, தன்னுடைய முழுசே வந்து தன்னுடைய உடல் மனம் வாக்க வந்து யாருகிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னா, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கொடுத்துட்டான். அப்போ அப்படி கொடுத்ததுனாலதான் அர்ஜுனன் வந்து அந்த போர்ல வந்து என்ன பண்ணான், வெற்றியை வந்து அடைந்தான். அப்ப அந்த மகாபாரத போரை வந்து சம்சாரத்திற்கு ஒப்பாக வந்து சொல்லலாம். நம்ம வாழக்கூடிய இந்த சம்சாரம், இங்க வந்து பல விதமான இந்த சம்சார கடல்ல வந்து, இப்ப கடல்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, மீன், பெரிய பெரிய ஆபத்துள்ள மீன், மிருகங்கள் எல்லாம் நிறைய வந்து அங்க இருக்கும், உயிரினங்கள் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து அதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, இப்ப பீஷ்மர், துரோணரை போன்ற, கர்ணனை போன்ற பெரிய பெரிய திமிங்கலங்கள் வந்து இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட பெரிய பெரிய திமிங்கலங்களை கூட அர்ஜுனன் வந்து ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் கிருஷ்ணரிடம் வந்து ஆத்ம நிவேதனம், தன்னுடைய உடல் மனம் வாக்கு மூணுத்தையுமே யாருகிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னா கிருஷ்ணருடைய பொறுப்புல வந்து கொடுத்துட்டான். அதுதான் கிருஷ்ணர் வந்து கையில வந்து கடிவாளத்தை வந்து புடிச்சிட்டு இருக்கிறதுடைய தத்துவம். அப்போ ஒரு ஜீவாத்மாவை வந்து இங்க அர்ஜுனனை போல என்ன எடுக்கணும் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையை வந்து இவன் முதல்ல பணி உள்ளவனா இருக்கணும். அப்ப அந்த பணி உள்ள திருநாத்தபி சுனிச்சேன தரோரபி சக கிருஷ்ண அமானினா மானதின கீர்த்தனிய சதாஹரிஹி. அப்ப பணி உள்ளவனா ஒருத்தவன் இருக்கக்குள்ளதான் தன்னுடைய தன்னை வந்து என்ன பண்ணுவான், இந்த ஆத்ம நிவேதனத்தை வந்து கிருஷ்ணருக்கு வந்து கொடுப்பான். உடல் மனம் வாக்கு இந்த ஆத்மாவையே அவருக்கு வந்து கொடுக்குறான். அப்போ நீங்களா பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கூடிய நிலையில வந்து அர்ஜுனனை போல எவன் ஒருவன் வருகின்றானோ, அவனுடைய வாழ்க்கையை தான் வந்து யாரு பொறுப்பு எடுப்பா அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பொறுப்பு வந்து எடுப்பார். இல்லைன்னா வந்து வாட் இஸ் த மீனிங் ஆக்சுவலி, எதுக்கு பொறுப்பு எடுக்கணும்? இப்ப அடியனே இருக்கேன், அடியன் வந்து இன்னும் வந்து எனக்கு வந்து இன்னும் எனக்கு செல்வம் நிறைய இருக்கு, எனக்கு என்ன அழகு நிறைய இருக்கு, எனக்கு என்ன பெரிய பதவிகள்ல வந்து நான் இருக்கேன், இன்னும் நான் வந்து வெளிநாடுகள்ல நல்லா லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன், என்கிட்ட நிறைய சொத்துக்கள் வந்து இருக்கு, எனக்கு அழகான குடும்பம், பெரிய குடும்பத்துல நான் வாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய நமக்கு வந்து பெருமைகள் வந்து தற்பெருமைகள் வந்து நிறைய வந்து இருக்கு. இந்த தற்பெருமைகள் தான் நம்மளை யார வந்து அடைய வந்து யாருகிட்ட நம்மள வந்து சரணாகதி அடைய விடாம தடுக்குது அப்படின்னா, கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைய விடாம நம்மள வந்து தடுக்குது. அப்போ இது எல்லாமே கடைசியில வந்து ஒரு வகையில ஆழமா பார்க்கக்குள்ள என்னது அப்படின்னா வந்து, கடைசியில வந்து கிருஷ்ணரை வந்து அடைவதற்கு ஒரு பெரிய தடைக்கற்களா வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதனாலதான் இங்க வந்து அர்ஜுனன் பார்க்கலாம். அர்ஜுனன் பிறந்தது வந்து சந்திர வம்சம், சூரிய சந்திர வம்சம். அதுல வந்து சந்திர வம்சத்துல சந்திர மகாராஜுடைய பேரனாக, கொள்ளு பேரனாக வந்து அவதாரம் வந்து எடுத்தான். தோன்றினார்கள் பஞ்ச பாண்டவர்கள். அப்ப அவர்களை விடவா நம்ம பெருமை மிக்கவர்கள், குலப்பெருமை மிக்கவர்கள்? ஒண்ணு இல்ல, கிடையாதுன்னு ஆயிப்போச்சு. இப்ப அர்ஜுனனை விடவா அழகு உடையவர்களா நம்ம இருக்கோம்? கிடையவே கிடையாது. திரௌபதியை விடவா நம்ம அழகு உடையவர்களா இருக்கோம்? 2வது அதுவும் ஃபெயிலியர் ஆயிப்போச்சு. 0 மார்க் தான். அதுக்கெல்லாம் 1 மார்க் கூட போட முடியாது.
இப்ப பார்க்கலாம், இந்த பஞ்ச பாண்டவர்கள், திரௌபதி, குந்தி இவர்களுடைய நிலையை ஆராய்ஞ்சு பார்க்க இவங்க எல்லாம் சரணாகதி செய்த பக்தர்கள். கிருஷ்ணருடைய திருவடியை தவிர வேறு ஒன்றை அறியாத நபர்கள். அதனாலதான் இன்றளவும் அவர்கள் வந்து புகழப்படுவதற்கு காரணம். அப்ப திரௌபதியை விடவா நம்ம வந்து அழகுடையவர்களாக இருப்போம்? கிடையவே கிடையாது. அடுத்தது, அர்ஜுனனை போல, பீமனை போல நாம வந்து அவ்வளவு பலம் படைத்தவர்களா? கிடையவே கிடையாது. கண்டிப்பா அவர்களுடைய துளி அளவு பலம் கூட நம்ம கிட்ட வந்து கிடையாது. இப்ப அவர்களை விடவா நம்ம புகழ்மிக்க நபர்களா நம்ம மாறிட்டோம்? கிடையவே கிடையாது. அப்ப அழகுலயும் சரி, அறிவிலயும் சரி, புகழிலயும் சரி, வீரத்திலயும் சரி, பலத்திலயும் சரி, எல்லாத்துக்கும் மேல பகவான் மட்டும் இங்க வந்து இந்த 6 குணங்கள் இல்ல. அவருடைய பக்தர்களும் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த 5 பஞ்ச பாண்டவர்கள். அதுல துறவு குணத்தையும் வந்து 13 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த உலகத்து மேல வந்து எந்த பற்றுதலும் இல்லாம, அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய ராஜ்யம் பறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அவர்கள் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து கிருஷ்ணர் மேல இருந்த அந்த நம்பிக்கையிலிருந்து அவர்கள் வந்து என்ன பண்ணல, கீழ வந்து விழல. நம்பிக்கைய வந்து விடல. அப்ப துறவற குணத்திலேயும் வந்து பகவானுக்கு வந்து சலித்தவர்களாக வந்து இல்லை. சலித்தவர்கள் வந்து கிடையாது. அப்போ அவர்கள விட எல்லா குணமும், எல்லா பலமும் இருக்கு. அறிவும் இருக்கு, வீரம் இருக்கு. அப்படிப்பட்ட பாண்டவர்களையே குறிப்பா அர்ஜுனன் வந்து எல்லாமே அவங்கிட்ட இருந்தது. அப்போ கூட வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, சரணாகதி வந்து செய்தான். அப்ப பகவத்கீதையுடைய இறுதியில வந்து பகவான் வந்து எல்லா ஜீவாத்மாக்களையும் வந்து என் பாதத்துல ஓடி வந்து விழுங்க அப்படின்னு வந்து சொல்றார். சர்வதர்மான பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வபாவேப்ய மோக்ஷாமி மாசுஷா. கவலைப்பட தேவையில்ல. கவலை ஏன் படுற? நீ சரணாகதி பண்ணிட்டேன்னா உன் கவலை தன்னால போயிடும். அததான் பகவான் வந்து சொல்லிட்டார். அப்ப சரணாகதி தத்துவத்த தான் பகவத்கீதையுடைய கடைசியில வந்து சொல்லிட்டார். அப்ப சரணாகதி பண்ணிட்டுனா வந்து அதுக்கப்புறம் எல்லாமே கிடைச்சிருமா சுவாமி அப்படின்னா, சரணாகதி அடைஞ்சா மட்டும் தான் உனக்கு அதுக்கப்புறம் தான் பக்தியே வந்து வரும். அதுக்கு வரைக்கும் பக்தியே வராது. அதுலதான் கீதையுடைய இறுதியில வந்து கிருஷ்ணர் வந்து எல்லா ஜீவாத்மாக்களையும் அகங்கார மமகாரத்தை இப்ப இருக்கக்கூடிய தற்காலிகமா இருக்கக்கூடிய நிலை மேல வந்து பெரும் கர்வம் கொள்ளாமல் என்ன பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னா, தியாகம் செய்துவிட்டு அது எல்லாமே என்னுடைய ஆசீர்வாதத்தால. அதனாலதான் அஸ்வத்தமானுக்கு வந்து சாபத்தை வந்து கொடுத்துட்டார். உனக்கு அவ்வளவு பெரிய அமரத்துவத்தை வந்து மூப்பு பிணிலாம் கிடையாது அஸ்வத்தாமனுக்கு. ஏன்னா அவங்களோட முன்னோர்கள் எல்லாருமே ரொம்ப புண்ணியம் செய்த காரணத்தால அவனுக்கு வந்து 3வது கண்ணு வந்து தலையில வந்து இருந்தது. அப்ப அவ்வளவும் இருந்த மேன்மை மிக்க ஜனனத்தை வந்து கொடுத்திருந்தாலும் அவன் அதை வந்து துஷ்பிரயோகம் வந்து செய்தான். அப்போ அஸ்வத்தாமனை போல நாம வந்து இருக்கக்குள்ள பிற்காலத்துல வந்து நாம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்டிக்கப்படுவோம் அப்படின்றதுல வந்து எல்லளவும் சந்தேகம் வந்து இல்லை. அப்ப நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அர்ஜுனனை போல வந்து நடந்து கொள்ள வேண்டும். ஓரளவிற்காவது என்ன பண்ணணும் அப்படின்னா அர்ஜுனனை விடவா நம்ம வீரமிக்கவர்கள், நம்ம கேள்வி கேட்கணும். திரௌபதியை போலவா நம்ம வந்து அழகு உடையவர்கள், கற்பு நெறி உள்ளவர்கள் அப்படின்னு பல கேள்வி வந்து கேட்கணும். நம்முடைய மூத்த உயர்ந்த பக்தர்களுடைய வாழ்க்கையில இருந்து. அப்ப பீமனை போலவா நம்ம வந்து சக்தி படைத்தவர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கக்குள்ள எந்த விதத்திலையும் இவர்களை விட நம்ம வந்து சிறந்தவர்கள் கிடையாது அப்படின்றது நம்முடைய சிந்தைக்கு வந்து விளங்கும். அப்ப அப்படிப்பட்ட சக்தி குடிகொண்டு இருக்கக்கூடிய அவர்களே இங்க வந்து கிருஷ்ணர் தான் தன்னுடைய சுய பலத்தின் மேல வந்து அகங்காரம் மோகம் கொள்ளாமல் கிருஷ்ணரிடம் வந்து சரணாகதி செய்யக்குள்ள நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் வந்து எந்த தகுதியும் இல்லாத ஜீவாத்மாக்கள், எந்த சக்தியும் இல்லாத ஜீவாத்மாக்கள் வந்து சரணாகதி பண்ணாம இருக்கிறது தான் கேவலமான விஷயம். அப்போ நாம சரணாகதி பண்ணாம இருக்கோம் அப்படின்னா அது உடனடியாக ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து பறைசாற்றுகின்றது. என்ன விஷயம் அப்படின்னா மாயையில நீ பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்றத வந்து அதனுடைய முதல் கருத்து அதுதான். நம்மள மாயையில பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதுக்கு என்ன கருத்து அப்படின்னா பாண்டவர்களே பகவான் கிட்ட வந்து அவ்வளவு பலம் உள்ள பாண்டவர்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, பகவான் கிட்ட சரணாகதி அடைந்து அவர் மூலமாக தான் வந்து என்ன பண்ணாங்க, வாழ்க்கையை வந்து அவர்கள் வந்து பெரும் ராஜ்யத்தை வந்து திரும்பவும் வந்து பெற்றார்கள். பெரும் புகழ் படைத்தவர்களாக மாறினார்கள். அது மட்டும் இல்ல, தன்னுடைய எதிரிகளுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய பலம் உள்ளவர்களாகவும் எல்லாமே இருந்தாங்க. ஆனா அவங்க நினைச்சிருக்கலாம், தன்னுடைய சுய சக்தி கொண்டே கௌரவர்களை வந்து வென்றிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு ஆனா அவங்க அப்படி நினைக்கல. எல்லாமே கடைசியில கிருஷ்ணருடைய தயவால தான் நமக்கு நடக்குது அப்படின்றத புரிஞ்சு, இந்த என்கிட்ட இருக்க அர்ஜுனனுக்கு அதை வெளிப்படுத்திட்டாரு பகவான். அர்ஜுனா, கடைசியில வந்து பகவான் வந்து மோட்சத்துக்கு போறதுக்கு அங்க வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி அர்ஜுனனுடைய பலத்தை வந்து இந்த உலகத்துக்கு வந்து காட்டிட்டான். அர்ஜுனனுடைய இந்த அளவுக்கு கதாநாயகனாக மகாபாரதத்துல இருந்ததுக்கு யாருதான் காரணம் அப்படின்னா கிருஷ்ணருடைய கருணை, அபார கருணை.
அப்ப இந்த உலகத்துல அர்ஜுனன் மூலமாக பல பாடங்கள் வந்து நம்மை போன்ற நபர்கள் வந்து பெற வேண்டும். என்ன பாடங்கள் அப்படின்னா, அர் அதாவது அர்ஜுனனை போன்ற நபர்கள் கூட கடைசியில இந்த அளவிற்கு செயல்பட்டதற்கு யாருடைய கருணை அப்படின்றத வந்து கிருஷ்ணருடைய கருணை. கிருஷ்ணருடைய கருணை தான் அங்க அர்ஜுனன் வந்து வெளிப்படுத்தினான். சக்தியை வந்து வெளிப்படுத்தினான். அப்போ இந்த விஷயத்துல இருந்து நாம வந்து புரிந்து கொள்ளணும். அப்ப இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடியேன் வந்து விண்ணப்பம் செய்திருக்கிறேன். இதோட இந்த வகுப்பு போதும். நாளைக்கு வகுப்பை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு வகுப்புல ஏறக்குறைய சரணாகதி தத்துவம் எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து விளக்கியாச்சு. வேதத்தை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அந்த வேதத்தை வந்து எப்படி அணுகணும், எல்லா கருத்தையும் வந்து உங்களுக்கு வந்து விளக்கியாச்சு. அப்போ அர்ஜுனன் கடைசியா ஒரே ஒரு விஷயம் விண்ணப்பம் பண்ணிடுறேன். அர்ஜுனன் வந்து அங்க கிருஷ்ணர் கடிவாளத்தை புடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாலே, அர்ஜுனனுடைய வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்து இருக்கின்றார். அந்த நிலைக்கு ஒருத்தவன் வராத வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை வந்து தோல்வியை மட்டுமே சந்திப்பான் என்பதுதான் அதனுடைய தாத்பரியம். தோல்வியை சந்திப்பான்னா என்ன அர்த்தம்? இது மேல இருந்து தோல்வி அடைஞ்சிடணும் அப்படின்னா, இது எந்த தோல்வி அப்படின்னா, ஒருத்தனுடைய வாழ்க்கையுடைய வெற்றினா என்ன? தோல்வினா என்ன? அப்படின்றத நான் அடுத்த வகுப்புல விண்ணப்பம் பண்றேன். அப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கையுடைய வெற்றி வந்து அவனுடைய மரண நேரத்துல அவன் எந்த நிலையை வந்து அடையிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையுடைய வெற்றியை வந்து குறிக்குது. இல்லையா பிரபு? நல்லா வந்து நோய் இல்லாம நல்ல சாவு வந்துருச்சுன்னா, ஆக்சிடென்ட்லாம் சாகாம நல்ல சாவு வந்துருச்சு அப்படின்னா, அது நல்ல ஒரு நல்ல வாழ்க்கை வெற்றி அடைஞ்சதா கருதலாம் அப்படின்னா, நீ இன்னொரு பிறவி இந்த உலகத்துல இன்னொரு பெண்ணுடைய கர்ப்பத்துல நீ வாசம் செய்த அப்படின்னாலே, நீ வாழ்க்கையை வந்து தோல்வி அடைஞ்சிட்ட அப்படின்றத பாகவதம் வந்து அங்க வந்து சொல்ல வருது. பரத மகாராஜா கதையில. அப்ப இன்னொரு கர்ப்பவாசம் நீ இங்க வந்து இதே மாரி வந்து புடவை, வேட்டி, சட்டை, மீச, தாடி, கிருதா, அங்க பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நீ வாழ்க்கை வந்து இந்த பிறவில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்? போன பிறவியும் வந்து நம்ம வீணர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அதற்கு முந்தின பிறவிலையும் ஹீனர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அதற்கு முந்தின பிறவிலையும் ஹூணர்களாக வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து அதனுடைய அர்த்தம். வீணர்களாக, ஹூணர்களாக பல நிலைகள்ல வந்து நம்ம பிரயோஜனமே இல்லாம நம்ம இந்த உலகத்துல வந்து வாழ்ந்திருக்கோம் அப்படின்னக்கூடிய காரணத்தால தான், நாம இன்னமும் மோட்சத்துக்கு வந்து போகாம, இன்றளவும் நம்ம இதயத்துல வந்து பக்திய வந்து நம்ம அறியாம, இங்க வந்து நாம வந்து அப்படின்னா, மீச தாடி கிருதா, வேட்டி சட்டை கட்டிட்டு, பூ பொட்டு வச்சுக்கிட்டு, சுடிதார் மாந்து போட்டு, நைட்டி போட்டுட்டு எங்க உட்காந்துருக்கோம்? இந்த மதுரையில வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு கூலா வந்து பக்தி பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் நேத்து அடியேன் வந்து சாத்தூர் போயிட்டு இருந்தேன். அங்க கிளாஸ் குடுத்துட்டு வரக்குள்ள, கோயில்பட்டியிலருந்து வரக்குள்ள எனக்கு ஒரு யோசனை. யோசனை வரணும். ஆஸ் எ டிவோட்டி நீ ஒரு டிவோட்டி அப்படின்னா, உன்னுடைய மனசு இப்ப இவ்வளவு விஷயங்கள உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சொல்ல முடியுது? டேப் ரெக்கார்ட் மாரி எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, இதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி சொல்றது இல்ல. மனசுல வந்து மெமரி கார்டு வந்து அத வந்து ஆப்பரேஷன் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. அங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி, இந்த சிட்டி மாரி வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பெரிய வந்து அந்த ரெட் ஜிபிய வந்து உள்ளார வச்சிருப்பாரு போல. அதுல தான் வந்து சிட்டி மாரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரபுக்கள்லாம் வந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. திருமல பிரபு, ஜெகன் பிரபு இந்த மாரி பிரபுக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்கலாம் வந்து வந்து அமெரிக்கால போய் என்ன பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து அந்த சிட்டி மாரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நெறைய வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. பக்தர்கள் அப்படின்னா சி யோசனை மிக்கவர்களாக வந்து இருக்கணும். நம்முடைய மனசுல வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். பெருமாள பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கணும்? என்னுடைய பெருமாள மனசுக்குள்ளார போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, போட்டுக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த போடாத வரைக்கும், போட்டு அவர வந்து நெனச்சுக்கிட்டே இருக்கணும். மனச போட்டு பெசஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணர் எப்படி, ராமர் எப்படி, பரசுராமர் எப்படி, அதுக்கப்புறம் வந்து ஹம்ச அவதாரம் எப்படி, இது எப்படி, அது எப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்தர்கள் எப்படி, அந்த பக்தர்கள் எப்படின்னு சொல்லிட்டு மனசுல போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கணும் பகவத் விஷயங்கள. அப்ப எப்ப உருட்ட முடியும் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் உன்னுடைய புத்தியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அப்ப படிச்சா தான் சிரவணம் முதல்ல படிக்கணும், கேட்கணும். இந்த 2 விஷயங்கள யாரு பண்ண முடியுமோ, அவங்களுக்கு தான் யோசனையும் வரும், சந்தேகமும் வந்து வரும். அப்ப அடியேன் வந்து நேத்து வரக்குள்ள ஒரு யோசனை வந்து வந்தது. இதனாலடா இந்த பகவான் வந்து 8 மூடி போட்டு மூடி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு பாகவத்துல சொல்லப்படுதே. அப்ப இந்த வானத்த பார்க்கக்குள்ள பக்தர்களாகிய நமக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து தோணணும். என்ன எண்ணம் தோணணும் அப்படின்னா, ஒரே ஒரு எண்ணம் தான் தோணணும். இப்ப தூய பிரேம பக்தர்களுக்கு மேகத்த பார்க்கக்குள்ள அந்த ஷியாமனா வந்து கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து ஞாபகம் வரும். ஆனா நமக்கு வந்து ஆ என்ன வரணும் அப்படின்னா, இப்ப வானத்த பார்க்கக்குள்ள நீங்கலாம் தினசரி வானத்த, சூரியனெல்லாம் பார்க்கணும். சூரியன பார்க்கக்குள்ள அங்க விஸ்வரூபத்துல சூரியனுடைய வலது கண்ணா சூரியன் வந்து இருக்கார். பகவானுடைய வலது கண்ணா விஸ்வரூபத்துல இருக்கார். சந்திரன பார்க்கக்குள்ள பகவானுக்கு இடது கண்ணா இருக்கார். அப்ப அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில நீங்க வந்து உங்களுடைய பார்வைய வந்து மாத்தணும்.
அதுதான் டிவோட்டிக்கு வந்து அழகு. அப்ப மேல இருக்கக்கூடிய வானத்தை பார்க்க கொள்ளலாம், மேகத்தை பார்க்க கொள்ளலாம், கிருஷ்ணருடைய ஞாபகம் வரணும். அடியனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது நேத்து. ஆச்சரியமா எனக்கு சிரிப்பு வருது. நாம இந்த உலகத்துல சிறையில இருக்கோம் அப்படின்றத பிரதிபலிக்கிறது தான் இந்த வானத்துடைய சொல்ல வரக்கூடிய தாத்பரியம். அப்படி என்ன தாத்பரியம் அப்படின்னா, நம்ம பௌதிக உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல பகவான் வந்து 7 14 லோகம் உள்ள எண்ணற்ற இந்த கொடூரமான இந்த சிருஷ்டியில நாமளும் வந்து இந்த இடத்துல வந்து சிறைவாசப்பட்டிருக்கோம். சிறையில வந்து பகவான் நம்மள வச்சிருக்கிறார் அப்படின்னு கூடிய எண்ண உணர்வு வந்து உனக்கு எப்பவுமே வரணும் அப்படின்றதுக்காக தான் அகண்ட வானமாக பகவான் வந்து இருக்கார். அப்ப இந்த நீலவானம் வர சொல்லக்கூடிய பல கருத்துல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, நீ பௌதிக படைப்புல நீ 8 மூடி போட்ட இந்த மூடி திரையில நீ உள்ளார வந்து சிறைச்சாலையில வந்து நீ என்ன பண்ணிருக்கிற, மாயையுடைய கட்டுப்பாட்டுல சீரழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கூடிய நினைவு வந்து உன்னுடைய இதயத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும், அலாரம் மாதிரி வந்து ஒலிச்சுக்கிட்டு வந்து இருக்கணும். அப்ப அந்த சிந்தனை வரணும்ன்றதுக்காக தான் இங்க பல சிருஷ்டியில பல விஷயங்களை வந்து பகவான் வந்து வச்சிருக்கிறார். இப்ப வானத்தை பார்க்கக்குள்ள இவ்வளவு பெரிய மூடிய போட்டு நம்மள என்ன பண்ணிருக்கிறாங்க உள்ளார சிறைச்சாலையில வந்து வேலூர் ஜெயிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேவலம். ஆக்சுவலி அந்த ஊரே வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் கதைக்கே ஆக மாட்டாங்க. பிரயோஜனம் இல்லாத ஜென்மம். சிறைச்சாலையிலும் எங்கேயோ இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து அங்க சிறையில வந்து வச்சிருப்போம். அதுலயும் ஒரு பெருமை. நான் வந்து வ.உ.சி. சிதம்பரனார் இருந்த அந்த செல்லுல வந்து நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கைதிகள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுல என்ன பெருமைப்பட வேண்டியிருக்கு? நீ சிறையில இருந்தன்றதே கேவலப்பட வேண்டிய விஷயம். போய் ஒரு முழம் கவுரு வாங்கி தூக்க மாட்டிக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து சிறையில இருந்ததை வந்து நான் வ.உ.சி. சிதம்பரனாருடைய சிறையில வந்து நான் வந்து அதே செல்லுல வந்து நான் இருந்தேன். தற்பெருமை பேசுறாங்க. மக்கள் வந்து என்ன பண்றாங்க? எது எதுல தற்பெருமை பேசணும்னு தெரியாம, அந்த சிறையில நானும் இருந்தேன். அதுல ஒரு தற்பெருமை. நான் வந்து 24 வருஷமா, 40 வருஷமா நான் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு கூடிய தற்பெருமை. இந்த தற்பெருமைலாம் வந்து என்ன கிடையாது, வாழ்க்கைக்கு வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு தற்பெருமைகள். அப்ப இந்த தற்பெருமைகள்லாம் விட்டு ஒழித்தாதான் நம்ம பக்தியில வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேன்மை வந்து அடைய முடியும். அப்ப பக்தர்கள் அப்படின்னாலே லௌகீகவாதியை விட நேர் எதிரான பார்வை உடையவனாக இருக்கணும். அவனுக்கு பெயர் தான் பக்தன். வானத்தை பார்க்கக்குள்ள நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, பகவான் நம்மள ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்துல தூக்கி போட்டு நம்முடைய நம்முடைய மனசு மாற்றத்திற்காக நம்மள தற்காலிகமா பரத மகாராஜாவை போல தண்டிப்பதற்காக சிறைச்சாலையில நம்மள வைத்திருக்கின்றார். வைகுண்டம் அங்க இருக்கு. நம்முடைய வீடு இங்க கிடையாது. நம்முடைய வீடு வந்து மேல இருக்கு. நம்மள இப்போதைக்கு வந்து சிறைச்சாலையில வச்சிருக்காரு. அந்த சிறைச்சாலைக்கு வந்து சுவர் தான் இந்த 8 மூடிகள். அப்போ பாகவதம் சொல்லுது இந்த 8 மூடிய போட்டு பூமியை வந்து இந்த பிரபஞ்சத்தை மூடி இருக்கிறார் பெருமாள் அப்படின்னா, ஓ! மூடி போட்டு மூடி இருக்கிறாரா? சரி என்ன மூடியா இருக்கான்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல போட்டு மூடி இருப்பாரா? அப்படி யோசிக்க கூடாது. 8 மூடிய போட்டு மூடி இருக்கிறாருன்னா, எவனுமே தப்பிச்சு மேல வரக்கூடாது. அப்படின்னு கூடிய விதத்துல நம்மள இந்த ஜீவராசிகளோட நம்மளையும் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னா, நமக்கு ஒரு யோசனை வரணும். நம்ம எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான முறையில நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா, நம்மள திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மள தூக்கி சிறையில வந்து வச்சிருப்பார். அந்த அளவிற்கு நமக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா, புரிதல் வந்து வரணும். வானத்தை பார்க்கக்குள்ள இந்த சிறைய உடைச்சுக்கிட்டு நான் என்னைக்கு வந்து வைகுண்டம் போவேன் அப்படின்னு கூடிய ஒரு சிந்தனை வந்து வந்துகிட்டே இருக்கணும். அவனுக்கு பெயர் தான் சாஸ்திரப்படி சொல்றது முமுக்ஷுஹு அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது. சோ இதோட முடிஞ்சது வகுப்பு. மீதிய வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். டைம் எண்ட் ஆயிடுச்சு. அடியனுக்கு நிறைய வேலை இருக்கு. சோ இதோட வகுப்பை வந்து முடிச்சுக்கிறோம். ஓகே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப பேசுனதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இந்த மாதிரி வந்து பகவான் வந்து 8 மூடியை போட்டு மூடி வச்சிருக்காரு எல்லா கட்டுண்ட ஜீவனையும். ஹரே கிருஷ்ணா. யா இதுல ஒவ்வொரு மூடியும் முன்னாடி இருக்கக்கூடிய மூடியை விட 10 மடங்கு பெருசா இருக்கு. யா ஒண்ணு உடைச்சா கூட மீதி 9 வந்து மீதி 7 இருக்கு. அது ஒவ்வொன்றும் இன்னும் அடுத்தடுத்து யா கடக்க முடியாத மாதிரி பெரிய அதாவது மூடிகளை வந்து மூடி வச்சிருக்காரு பகவான். நாளைக்கு எல்லாரும் ஞாபகப்படுத்துங்க. நாளைக்கு நானே கொடுத்துடுறேன். ஒரு முக்கியமான விஷயம் கிருஷ்ணலீலையில இருந்து இது சம்பந்தமா பேச வேண்டியிருக்கு. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு தடவை தேரோட்டுறது அந்த ஒரு லீலை இருக்கு. நாளைக்கு எல்லாரும் நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். குதிரையில வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் போறாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் அந்த குதிரை வந்து போகல. அந்த லீலையை மட்டும் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அது கிருஷ்ணா புக்ல பாகவத்துல இருக்கக்கூடிய அந்த லீலை. அதுல ஒரு சில பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகேமா சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க உத்தம நிலை, மத்தியம நிலை,
அப்படிங்கிற ம். மாதிரி சொல்லும்போது இந்த வேத சாஸ்திரங்களை படிச்சவா உத்தம நிலையில இருப்பாங்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் இப்போ வேத சாஸ்திரம்ன்றது புக்கை படிக்கிறதுக்கோ அதுவோ தெரியாது. உங்களை மாதிரி மகான்கள் சொல்றத கேட்கறதோட சரி. அப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க எப்படி பிரபு அப்லிஃப்ட் ஆகும்? சூப்பர். நல்ல அற்புதமான ஒரு கேள்வி. அறிவார்ந்த ஒரு கேள்வி. தேங்க்யூ பிரபு. வேத சாஸ்திரங்களை வந்து படிக்கக்கூடிய அருகதை வந்து அந்த காலத்திலே பிராமணர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. சத்திரியர்கள் ஓகே. வந்து ஸ்மிருதி சாஸ்திரங்கள்லாம் அவங்க தான் படிப்பாங்க. ஸ்மிருதி புராண இதிகாசங்கள் வந்து ஸ்மிருதி சாஸ்திரம் இதெல்லாம் வந்து யார் படிப்பாங்கன்னா சத்திரியர்கள் வந்து படிப்பாங்க. வைசியர்கள், பெண்கள், சூத்திரர்கள் இவர்களுக்கு எல்லோருமே வந்து புராண இதிகாசங்கள் இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அப்போ கலியுகத்துல எல்லாருமே சூத்திரர்களா இருக்கிறதுனால வந்து நீங்க பெருசா வந்து ஒன்றும் व्यசனப்பட வேண்டியது கிடையாது. நீங்க வந்து இந்த வேதாந்தம் அப்படின்னக்குள்ள நீங்க என்னமோ ஏதோன்னு வந்து ஐயோ ரிக்வேதம் எஜுர்வேதம் அதெல்லாம் படிக்க முடியாத பிரபுலாம் படிச்சிருக்கல அப்படி நீங்க வந்து சிந்தனை பண்றதுனால இப்படிப்பட்ட கேள்வி கேட்கறீங்கன்றதை என்னால புரிய முடியுது. கலியுகத்துல ஒரே வேதம் என்ன வேதம் அப்படின்னா ஒரே ஒரு வேதம் பகவத்கீதையும் பாகவதம் மட்டும்தான். அவ்வளவுதான் முடிஞ்சது. சங்கராச்சாரியர் சொல்றார் ஒரே ஒரு இறைவன் இருக்கட்டும், அது கிருஷ்ணராக இருக்கட்டும், ஒரே வேதமாக இருக்கட்டும், அது கீதையாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொன்னாரு. அதே போல பகவத்கீதை பாகவத புராணமே கலியுகத்துக்கு தேவையான வேதாந்தம். வேதத்துடைய சாரமே நம்ம கையில இருக்கு. அதனால பாகவதத்தை படிச்சாலே நீங்க வந்து என்ன அடைஞ்சிடலாம், உங்களுடைய உண்மையான நிலையை வந்து நீங்க வந்து அடைய முடியும் அப்படின்றது என்னுடைய பதில். கிருஷ்ணா, தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ சோ மச். கொஞ்சம் மன தைரியம் வந்தது. இது சம்பந்தமா நம்ம நாளைக்கு பேசலாம். வேற ஏதாவது ஹரே கேள்வி? கிருஷ்ணா பிரபு. கிளாஸ் ரொம்ப அருமை பிரபு. நாம சிறைச்சாலையில எப்படி இருக்கோம், 8 மூடி போட்டு இருக்கோம் சொல்லியிருக்கீங்க பிரபு. கிளாஸ் மிக மிக அருமை பிரபு. ஹரே அந்த கிருஷ்ணா. 8 மூடியை தாண்டி நம்ம கடவுள்கிட்ட போறதுக்கு நாம என்னென்ன பிரயத்தனம் பண்ணணுமோ பண்றோம் பிரபு. எஸ் எஸ் மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ. நைஸ். வேற हरे ஏதாவது கேள்வி? कृष्ण हरे कृष्णा प्रभु। हरे कृष्णा प्रभुजी। ஹரே கிருஷ்ணாமா சொல்லுங்க. பிரபுஜி, இப்ப நீங்க சொன்னீங்க, இப்போ வந்து பிரமாணங்கள் மூலியமா தான் நம்ம வந்து பகவான் நானே வேதத்தை தொகுத்தேன் ஆச்சாரியர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து தாய் உங்க அப்பா இல்லைன்னா தாய் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும்ன்றாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு கலியுக மக்களுக்கு, அதாவது பக்தர்கள் ஆகட்டும் யாரையாகட்டும், உங்களுக்கு வந்து வேதம்னா என்ன, எப்படி நீங்க நம்புறீங்க, இதுக்கு என்ன ஒரு அத்தாட்சி இருக்கு, அதை எப்படி நீங்க ப்ரூவ் பண்றீங்கன்றது என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்கணும்? புரியல. ஓ, நீங்க அதை கேட்க வரீங்க. சூப்பர். இது ஒரு நல்ல அற்புதமான கேள்வி. அதாவது கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வேதம் இப்ப நீங்க அப்பா அம்மா சொல்றதை விட நீங்க வேதத்து மேல இவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் வந்து கொள்றீங்களே, அப்ப அந்த வேதம் வந்து யாரோ தானே எழுதி வச்சாங்க, அது மேல வந்து ஏன் நீங்க இவ்வளவு வெறி உணர்ச்சி கொண்டவங்களா இருக்கீங்க பக்தர்கள் அப்படின்றத வந்து லௌகிகவாதிகள் வந்து கேட்கறாங்க நம்மளை பார்த்து. அதுக்குதான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் அடுத்த வரியிலேயே. முதல்ல வந்து பௌதிகவாதிகள் இப்ப நமக்கே கூட அந்த நிலை வந்து யாரோ எழுதி வச்சிருந்ததுதான் நமக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து சில பக்தர்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர்கள்லாம் அப்போருஷேக அவங்கெல்லாம் வந்து யாரு அப்படின்னா சாமானிய மனிதர்கள் வந்து கிடையாது. விஸ்வாமித்திரர், வியாசர், வசிஷ்டர், அசிதர் இவங்கெல்லாம் சாமானிய நம்மை போன்ற கட்டுண்ட ஜீவராசிகள் வந்து கிடையாது. அவர்கள் எல்லோருமே ஏறக்குறைய வந்து பொறாமை மனதிலிருந்து விடுபட்டதுனால அவர்கள் சொல்வதும் வேதத்துடைய இப்ப வால்மீகி ராமாயணம் சொல்லியிருக்காரு, அதுல சொல்லப்பட்டதெல்லாம் நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, கடைசியில வால்மீகி சொல்றது வந்து ஏன் ஏற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு வந்து காரணம் இருக்கு. அவர் முழுக்க முழுக்க நாரதர், வால்மீகி போன்ற நபர்கள் பொறாமை குணத்திலிருந்து சுயநல எண்ணத்திலிருந்து விடுபட்ட காரணத்தால அவர்கள் எல்லோருமே அவர்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளும் வேதத்திற்கு சமமானது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள்ல வேதத்திற்கு புறமானதா வந்து ஒரு துளி அளவும் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர்கள் சுயநலத்திலிருந்து விடுபட்டதுனால. யாருகிட்ட இருந்து உபன்யாசமே முதல்ல நீங்க கேட்கணும் தெரியுமா? ஒரு உதாரணம், அரியனு கூட வந்து நிறைய சுயநலம் இருக்கு. அப்போ சுயநல எண்ணத்திலிருந்து 100% ஏறக்குறைய சுயநலம் எண்ணம் விடுத்து அவர்கள் முழுக்க முழுக்க மற்றவங்களுடைய நன்மைக்காகவே பாடுபடக்கூடிய ஒரு குணாதிசயத்துல யாரு வந்து இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்துதான் நம்ம வந்து பகவத் விஷயங்களை வந்து கேட்கக்குள்ள நம்முடைய மனசுல வந்து மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும். புரியுங்களா? அப்படிப்பட்ட நபர்கள் தான் நாரதர், அசிதர், தேவலர். அர்ஜுனன் சொல்றான் இல்லையா, நாரதர், அசிதர், தேவலர் கூட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு 10வது அத்தியாயத்துல. அவங்க கிட்ட இருந்து வியாசர், அதுக்கப்புறம் வந்து ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஆழ்வார்கள் இவர்கள் எல்லோருமே அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய உயர்ந்த மகாஜனங்கள். ஓகே. அப்ப அவங்க சொல்றது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா பகவான் சொல்றதுக்கு இணையானது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. அது சொல்றோம் பிரபு. ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க, ரிஷிகன் முனிகள்லாம் சுகதேவி கோஸ்வாமி கலங்கம் இல்லாதவர்கள் பகவத் படிக்கிறோம். அந்த மாதிரி அவங்களை எப்படி நீங்க நம்புறீங்க?
அவங்க இருந்தாங்க, அவங்க எப்படி நம்புறீங்க? அதுக்கு ஒரு proof. அதைத்தான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அவர்கள் சாமானிய மனிதர்கள் கிடையாதுன்றதுல முதல்ல ஒருத்தனுக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்து வரணும். புரிஞ்சுக்கலாம். அவங்க நம்மள மாதிரியே சாமானிய நபர்கள் கிடையாது, அவர்கள் விசேஷத்துவம் பெற்றவர்கள், அவர்கள் வந்து அவங்களுடைய நிலை வந்து ரொம்ப உயர்ந்த நிலை அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து முதல்ல புரிதல் வந்து வரணும், நம்பிக்கை வந்து வரணும். அது எப்ப வரும் அப்படின்னா, அப்ப கூட நீங்க நல்ல பக்தர்கள்ட்ட இருந்து அந்த விஷயங்களை கேட்டாதான், வியாசருடைய நிலை, அது நாரதருடைய நிலை, இவர்கள்லாம் பாக்குறது நம்மள மாதிரிதான் வந்து ஒரு சாமானிய நிலையில தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவங்களோட நிலை வந்து ஒப்பிடக்குள்ள நம்முடைய நிலையை காட்டிலும் 1000 மடங்கு வந்து உயர்ந்தது. அவர்கள் அவ்வளவு நிலையில வந்து ஆன்மீக வாழ்க்கையில உச்ச நிலையில வந்து அவர்கள்லாம் இருக்கக்கூடிய நபர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள். அப்ப அவர்களுடைய இதயத்துல சுயநலம் அப்படின்னு கூடிய எண்ணத்திற்கு இடமே வந்து கிடையவே கிடையாது. அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் வேதத்திற்கு இணையான வார்த்தை. அதனால நீங்க அவங்க சொல்றதையும் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான் அடியினுடைய பதில். வண்டர்ஃபுல் பிரபுஜி. ரொம்ப நாளா இதை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி. ஓகே, வேற ஒரு மாதாஜி பேசுனாங்க, பேசுங்கம்மா. வனிதா மாதாஜி யாரோ பேசுனாங்க. ஹரே கிருஷ்ணா. நான் எதுவும் கேட்கல. ஹரே கிருஷ்ணா. ஏதோ ஒரு மாதாஜி அந்த மாதாஜி முன்னாடி கேள்வி கேட்டாங்க. விஜய பாரதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அது என்ன பிரபு 8 மூடிகள்? அது வந்து என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம். பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு மூடி வந்து இன்னொரு மூடி. இப்ப நிலம் வந்து இருக்கு, இப்ப நம்மள சுத்தி வந்து கடல் வந்து இருக்கு. இப்ப நிலத்தை விட நீருடைய எண்ணிக்கை, நீருடைய மடங்கு வந்து பன்மடங்கு வந்து அதிகம். அததான் பாகவதம் சொல்லுது. இப்ப நம்மள சுத்தி நீர் இருக்கா, உப்பு நீர் இருக்கா? அப்ப நீர்ல இருந்துதான் நிலம் வந்து உருவாச்சு. அப்ப நிலம் வந்து நிலத்தை விட 10 மடங்கு பெருசு வந்து எது அப்படின்னா நீர். அப்ப அந்த நீர் வந்து நெருப்புல இருந்து உருவானதுனால இந்த பிரபஞ்சத்தை அடுத்த மூடிய போட்டு எதை வச்சிருக்காரு அப்படின்னா நெருப்பு வந்து வச்சிருக்காரு, நெருப்பு கோலத்தை வந்து வச்சிருக்காரு. அதை தாண்டவே முடியாது ஜீவனால. நெருப்பை விட காற்றுடைய அளவு வந்து இன்னும் அதிகம். இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம். ஜீவாத்மா வந்து தன்னுடைய பௌதிக மனதையும் பௌதிக புத்தி, தன்னுடைய பௌதிக அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்துடைய மூடியை விட்டு வெளியில போகக்குள்ள ஆன்மீக லோகம் வந்து இருக்கு. அப்ப பௌதிக உலகத்தையும் ஆன்மீக உலகத்தையும் ரெண்டா அப்படி துண்டா அப்படியே வந்து பிரிக்கிறது யாரு அப்படின்னா குறுக்கால யாரு படுத்துட்டு இருக்கிறது அப்படின்னா பிரஜா நதி தான், கங்கா நதி தான் வந்து அங்க மேல பிரஜாவா வந்து இருக்கிறான். அப்ப அவங்கதான் வந்து இந்த ஜட உலகத்தையும் ஆன்மீக உலகத்தையும் நடுவுல வந்து என்ன பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ராமாயணத்திலே படிச்சிருக்கோம், பாலகாண்டத்துல. ஜட படைப்பையும் ஆன்மீக படைப்பையும் பிரிக்கிறதே அங்க யாரு அப்படின்னா பிரஜா நதி தான். பிரஜா நதியான கங்கா வந்து பிரிக்கிறாங்க. அப்ப அந்த நதியில தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வைகுண்ட லோகம், அதுக்கப்புறம் மதுரா, துவாரகா, அதுக்கப்புறம் ஜெகநாத்புரி, அயோத்தியா, இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மேல வந்து மாயாப்பூர், அதுக்கப்புறம் கோலோக பிருந்தாவன். ஓகேங்களா? இது எல்லாமே வைகுண்ட லோகத்துடைய பல கிளைகள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சது பிரபு. போனாதான் ஆன்மீக உலகம். தகுதி இல்லாம யாரும் உள்ளார வந்துடக்கூடாது, நீங்க எல்லாம் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த மூடிய அனுதினமும் நீ வந்து ஐயோ நம்மள பெருமாள் மூடி போட்டு மூடி வச்சிருக்காரே அப்படின்னா அந்த 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 ஒரு வெறி உணர்ச்சி வந்து வரணும். எப்படி இந்த உலகத்துல சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பாலைவனத்துல போயிட்டு ஒரு 40 வருஷம் சம்பாதிப்பேன். என்னுடைய காட் பிரதருடைய அப்பா இருக்காரு, அவர் எனக்கு தெரிஞ்சு குவைத்துல வந்து அந்த பாலைவனத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா அங்க இன்ஜினியரா வந்து இருக்காரு. அவருக்கு மாசம் ஒரு 4.5 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறேன். ஓகே, அவருக்கு ஏறக்குறைய இப்ப வயோதிகம் அடைஞ்சு 69, 65, 68 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு அவருக்கு ஏறக்குறைய. ஆனா அவர் இன்னும் இருந்து ரிட்டையர்ட் ஆகாம அவருடைய கவர்மெண்ட்ல இருந்து நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இன்னும் அங்க வேலைக்கு வச்சார். சி, திஸ் இஸ் கால்டு மாயா. இதுதான் மாயை வந்து. அந்த வெறி உணர்ச்சி இருக்குல்ல, சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு கூடிய ஒரு வெறி உணர்ச்சி இருக்குல்ல, அந்த வெறி உணர்ச்சி வந்து எதுல வரணும் அப்படின்னா நம்ம இப்படி வந்து ஜட உலகத்துல வந்து இப்படி வந்து இந்த படைப்புல வந்து நம்ம வந்து வாழுறோமே, இப்படி பகவான் வந்து நம்மள வந்து மூடி போட்டு மூடி வச்சிருக்கிறாரே, அப்ப ஏதோ ஒரு துர்குணம் வந்து 1 இல்ல 2 இல்ல நிறைய துர்குணங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து குடிகொண்டு இருக்கிறதுனாலதான் அங்க வாழ அருகதை இல்லை, நீ வெளியில போற நாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, நம்மள புறமண்டையை பிடிச்சி வெளியில வந்து தள்ளிட்டாரு. அப்படி தள்ளப்பட்ட
வந்து விழுந்த ஒரு இடம் தான் அப்படின்னா இந்த ஜடப்படைப்பு. அப்ப இந்த ஜடப்படைப்புல இருந்து திரும்ப நீ மேல போனோம் அப்படின்னா உன்னுடைய தவறை வந்து நீ உணர வேண்டும். உன்னுடைய நிலையை வந்து நீ வந்து அறிய வேண்டும். நீ யாருன்றதை வந்து புரிய வேண்டும். அதற்கு பெயர் தான் அதாதோ பிரம்ம ஜிக்னியாசா அப்படின்னு வந்து வேதாந்த சூத்திரத்துடைய முதல் ஸ்லோகம். அப்ப அதை நீ புரியக்குள்ள, அதை உன்னுடைய நிலையை வந்து நீ அறியக்குள்ள, இதனுடைய தாத்பரியங்கள் உன்னுடைய நிலை அதை தன்னை அறியும் விஞ்ஞானம் பிரபாத வச்சார். தன்னை ஒருத்தவன் அறியக்குள்ள மற்றது எல்லா விஷயங்களும் இங்க என்ன நடக்குதுன்றத வந்து ஒருத்தனால புரிந்து கொள்ள முடியும். தான் ஆத்மான்றத புரியாம இங்க நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஜீவாத்மாவால வந்து அவனுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரிதான் வந்து இருக்கு. அவனுக்கு எதுவுமே புரியாது. கடைசியில அவனுக்கு வந்து சோறு கண்ட இடம் சொர்க்கம்ன்ற கூடிய கதையை வந்து கிடைக்கக்கூடிய இடத்துல அப்படியே ஒரு அண்டா வச்சு பிரியாணி அண்டா வச்சு என்ன பண்ணுவான், அப்படியே வந்து பட்டை லவங்க எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவான், அதை தான் மக்கள் இன்னைக்கு பண்ணிட்டேன். கிடைக்கிற இடம் சொர்க்கம். இப்ப ரிஷிகள் முனிவர்களுக்கும் அந்த காலத்து மக்களுக்கும் இந்த காலத்துல இருக்கக்கூடிய வீணர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த காலத்துல இருந்த ரிஷிகள் முனிவர்கள் பெரிய பெரிய நபர்கள், தகுதிமிக்க நபர்கள், ஓ ரம்மியமான இடம், இங்க நல்ல தவம் செய்வதற்கு ஏற்ற இடம்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. ஆனா கலியுகவாசிகள் வந்து ஆத்துக்கரை குளக்கரை இந்த இடத்துலலாம் போகக்குள்ள என்ன பண்றாங்க, அண்டாவை வச்சு சமைச்சு பிரியாணி சாப்பிடுறத வந்து நம்ம வந்து பாருங்க. துரதிருஷ்டம் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நமக்கு ஒரு எண்ணம் வரணும். நம்மள பகவான் ஏதோ ஒரு நிறைய கெட்ட குணங்கள் இருக்கிறதுனாலதான் மன்னிக்க முடியாத அளவுக்கு நம்ம துர்குணங்களை நிறைய வெளிப்படுத்தி இருக்கிறதுனாலதான் வைகுண்டத்துல வாழக்கூடிய அருகதி இல்லாம நம்மள வந்து இந்த உலகத்துல போட்டு தற்காலிகமா என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மள வந்து பராமரிச்சு அவருதான் பராமரிக்கிறாருன்னே நமக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காரு. அதான் இங்க வந்து வேடிக்கையே வந்து என்ன அப்படின்னா, கடைசியில எல்லா ஜீவாத்மாக்களையும் வந்து பராமரிப்பது வந்து யார் அப்படின்னா இறுதியான கட்டுப்பாட்டாளர் கிருஷ்ணர் அப்படின்றத வந்து நாம வந்து புரிந்து கொள்ளல. அப்ப அகம் சர்வசிய பிரபுவம் எல்லாமே கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் தோன்றுது. கிருஷ்ணர் வைகுண்டத்துல இருந்தாலும் இந்த உலகத்திலயும் எல்லா ஜீவாத்மாக்களையும் பராமரிக்கிறது வந்து அண்ட சராச்சரங்களை பராமரிக்கிறது வந்து யார் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து எல்லா ஜீவாத்மாக்களையுமே அவர் தான் பராமரிக்கிறார். அப்ப இந்த நிலையில நம்ம புரிஞ்சு நம்மள ஏதோ ஒரு துர்குணத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கோம். அப்ப சாதனா பக்தியில நம்ம நல்லா போகக்குள்ள நம்முடைய துர்குணம் என்னன்றத வந்து சாதனா பக்தி உத்தம நிலையில செய்யணும்னு சொல்றார் பக்தி வினோத் தாக்கூர். நாம வந்து அதம நிலையில வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னா, நம்முடைய நிலை புரிவதற்கு பதிலாக இன்னும் நம்ம பக்தியில வந்து குழப்பம் அடைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அதம நிலையில வந்து உட்கார்ந்துட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு நடந்துகிட்டு 16 மாலையை முடிக்கங்காட்டியும் போதும் போதும்னு ஆயிடுது. இது வந்து அதம நிலையில செய்யக்கூடிய ஜெபம், நாமாபாசத்துல வந்து செய்யக்கூடியது. இப்ப இந்த நிலையில ஒருத்தன் ஜெபம் செய்யக்குள்ள அவனால வந்து கிருஷ்ணரை புரிவதற்கு பதிலாக பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு பக்தி விவேகத்துல, பக்தி தத்துவ விவேகத்துல நேத்து கூட படிச்சோம், அதை நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஒருத்தனுக்கு கிருஷ்ணர் நாமாபாசம் ஒருத்தன் பண்ணக்குள்ள அவன் கிருஷ்ணருக்கு எதிரியா மாறிடுவான்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அது கவனம் இல்லாம ஜெபம் பண்ணக்குள்ள அந்த நாம ஜெபம் வந்து ஒருத்தனை கிருஷ்ணரையே வந்து அவர்கிட்டே குறை கண்டுபிடிக்கக்கூடிய குணத்தை வந்து விருத்தி செய்யும் சொல்லப்படுது. இந்த பிரசன்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய எக்ஸாம் முடிச்சுட்டு இதே பிரசன்டேஷனை உங்க கிளாஸ்ல ஒரு நாள் நான் கொடுக்குறேன், சரியா? அப்போ நமக்கு இந்த படைப்பை பார்க்கக்குள்ள நம்மள மூடி போட்டு மூடி வச்சிருக்கார் பெருமாள் அப்படின்றத வந்து நாம அதை நெண்ணி வருந்த வேண்டும். ஜீவாத்மா வந்து வருந்த வேண்டும். தன்னுடைய தவறு என்னன்றதை அடியனுக்கு சுட்டி காட்டுங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் வந்தனம் அதை வந்து என்ன பண்ணணும், பிரார்த்தனையை வந்து செய்யணும். செய்யக்குள்ள உன்னுடைய குறை என்னன்றத வந்து நீ என்ன தப்பு பண்ணியிருக்க, அதை நீ சரி செய்து கொள்ளணும். உன்னுடைய தோஷம் என்னன்றத வந்து உனக்கு ஒரு நல்ல பக்தர்கள் மூலமா வந்து உனக்கு எந்த என்ன பண்ண சுட்டி காட்டுவார். அதை சுட்டி காட்டக்குள்ள அதுக்கப்புறம் நம்முடைய குறை என்னன்றதை புரிஞ்சு அதை நம்ம விடுறதுக்கு வந்து என்ன வழியை செய்யணுமோ அதை வந்து குரு வந்து உங்களுக்கு சொல்லுவார். அப்ப குருவுடைய கருணை இல்லாம அவருடைய வழிகாட்டுதல் இல்லாம ஒருத்தன் ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு கூடிய சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் இது வரைக்கும் கிடையாது, இதுக்கப்புறமும் இருக்க போறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை பகவான் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கூடிய முடிவுல பகவான் வந்து அங்க வந்து பாம்பு மேல படுத்துட்டு இருக்கிறார். அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்ப நாமளாதான் அவரை போய் அவர் காலை பிடிச்சி தொங்கணும். ஐயா காப்பாத்துங்க ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், மன்ற ஆடணும் பெருமான் கிட்ட. ஓகே இப்பதான் நீ வழிக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு நல்ல குருவை வந்து காட்டுவார். அவருடைய பாதத்தை கெட்டியமா பிடிக்கக்குள்ள அவர் வந்து எங்க கூட்டு போயிடுவார், ஆன்மீக உலகம் வந்து கூட்டு போவார். அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழக்குள்ள நம்மள சிறைச்சாலையில 8 மூடிய போட்டு மூடி இருக்கிறார் அப்படின்னு கூடிய எண்ணம் எப்பவுமே வரணும் பக்தர்னா. இங்க நம்ம இருக்கிற பகவான் சீற்றத்தோடயும் இருக்காரு கட்டுண்ட ஜீவன் மேல. 8 மூடிய போட்டு மூடியும் வச்சிருக்காரு. 8 மூடிய போட்டு மூடி வச்சிருக்காரு அப்படின்னா நம்முடைய நிலை வந்து என்னன்றத நம்ம வந்து கண்டிப்பா இந்த கருத்துக்கள் எல்லாம் பக்தர்கள் பொதுவா எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த புரிதல் முதல்ல வந்தாதான் சில கருத்துக்களை
எல்லாரும் எல்லா விஷயத்தையும் எடுத்து பேச முடியாது. அதனால வந்து புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். எல்லா பக்தர்களும் சாஸ்திரங்களை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வந்து வேற. அவர்களுடைய பக்தியுடைய முன்னேற்றத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து நமக்கு வந்து புரியும். அப்ப விஷயங்கள் எல்லாத்தையும் பகவான் வந்து பரமாத்மா வந்து உனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா, கடைசியில உனக்கு உதவி பண்ண வேண்டியது இன்னொரு நபரே யாரு அப்படின்னா, பரமாத்மா வந்து உனக்கு உதவி பண்ணணும். இப்ப அடியனால இவ்வளவு விஷயங்கள புரியக்கூடிய சக்தி இருக்குன்னா, இது அடியனுக்கு தற்பெருமை மார்த்தடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போ. அடியனுடைய ஆச்சாரியனான தவத்திரு பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜுடைய அபாரமான கருணையாலையும், இல்ல பிரபுபாதுடைய கருணையாலையும், உள்ளார இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய கருணையாலையும் அடியனால இவ்வளவு விஷயங்கள வந்து புரிய முடியுது, பேச முடியுது, அதை தெரிந்து கொள்ள முடியுது. அப்ப உங்களுடைய பரமாத்மா மேல வந்து நீங்க யாரா இருக்கணும்னா, விசுவாசம் உள்ளவனாக, அவரை நீங்க நண்பனாக வந்து ஏற்றுக்கொள்ளணும். அந்த நண்பனா ஏற்றுக்கொள்ளக்குள்ள எல்லாமே அவர்கிட்டயே கேட்கணும். எனக்கு இதெல்லாம் ஒரு ஆசை, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், இந்த விஷயம் கேட்ட உடனே கிடைக்கும். இது வரைக்கும் அடியேன் ஒரு விஷயத்த கேட்டு, நியாயமான விஷயத்த கேட்டு இல்லைன்னு சொல்லி பகவான் வந்து எனக்கு சொன்னதே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நியாயமான கோரிக்கையை எது கேட்டாலும் இந்த உலகத்துல உனக்கு கிடைச்சே தீரும். ஏன்னா உனக்கும் கிருஷ்ணருக்கும் நிறைய சம்பந்தம் வந்து இருக்கு. அதனால உனக்கு கண்டிப்பா கொடுத்தே தருவார். நியாயமானதாக வந்து இருக்க வேண்டும் அந்த கோரிக்கை. ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய். ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம். பொதுவும் பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷன்ல எல்லாம் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க யாரும். இது அடியன் வந்து நான் பிரபுபாதுடைய கருத்தையும் மற்ற ஆச்சாரியர்களுடைய கருத்தையும் எல்லாத்தையும் சேர்ந்து உங்களுக்கு சாரமாக வந்து கொடுக்கறதுனால, இதுக்கு முன்னாடி நீங்க பகவத்கீதை கேட்டிருப்பீங்க. பிரபுவே எடுத்திருக்காரு, இன்னும் பல பக்தர்கள்ட்ட கேட்டிருப்பீங்க. ஆனா அடியன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த மேலோட்டமா பேசுறதே பிடிக்கவே பிடிக்காது. எல்லா கருத்துக்களையும் ஆழமா விவாதிக்கணும்ன்றது அடியனுடைய எப்பவுமே இருக்கக்கூடிய விருப்பம். அதனாலதான் இது கொஞ்சம் புதுமையான முறையில இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து 2 நாளா போயிட்டு இருக்கு. இன்னும் நாளைக்கும் இன்ட்ரோடக்ஷன் தான் போகும். இன்னும் நாளைக்கு, நாளானைக்கு, அதுக்கப்புறம் இன்னும் பிரபு கிளாஸ் இருக்கு இனிமே டியூஸ்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 டேஸ் பிரபு. நாளைக்குன்னா அது நான் அன்னைக்குதான்மா, என்னைக்கு வகுப்பு இருக்கோ அன்னைக்குதான் அது. சரி பிரபு, थैंक यू பிரபு. அதனால நாளைக்கு கிடையாது, என்னைக்கு வகுப்பு இருக்கோ அன்னைக்குதான். அதனால வந்து இன்னமும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இன்னும் ஒரு 4 கிளாஸ் கொடுக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் முன்னுரையை வந்து உட்காந்து நல்லா படிச்சுட்டு வாங்க. அடுத்த வகுப்புல நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு, படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் படிப்பீங்களா? படிக்கக்கூடிய நபர்கள் கையை தூக்குங்க பார்ப்போம். படிக்கிறோம் பிரபு. சூப்பர், நைஸ். முன்னுரையை உட்காந்து படிங்க. லக்ஷ்மி சௌந்தரன் மாதாஜி ரொம்ப நேரம் கை தூக்கிட்டேன், நான் கவனிக்கவே இல்லை. நைஸ். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி, நீங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருந்தீங்க, அதான் நான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆரம்பத்துல எனக்கு ஒரு பிரபு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த இடத்துல முடியாது, என்ன சன்னியாசம் எடுத்துக்கங்க, நான் வந்துடுறேன் அந்த இடத்துக்குன்ட்டு. அன்னைக்கு முதல் நாளே எனக்கு அவ்வளவு பெரிய புரிதல் வந்தது. பிரபு சொன்னாங்க, இல்ல நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே பண்ற பக்திக்கு தான் பெருமை உண்டு. இப்பெல்லாம் நாங்க யாரையும் பெண்களை எடுத்துக்கிறது இல்லை இங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து வயசு 50 ஆகுது பிரபு. எனக்கு வந்து அன்னைக்கே தெரியும் பிரபு, இது கண்டிப்பா நம்ம வந்து வீட்டுல உட்கார்ந்து செய்யறது கண்டிப்பா கலங்கம் தான் வரும்னு. இன்னை வரைக்கும் நான் கலங்க பக்தி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரபு. சுய பக்தி என்னால பண்ணவே முடியல. பம்மல் பிரபு, சென்னை. சென்னையில இருக்கீங்களா? சரி சரி சரி. நீங்க ஃபுல் டைமா சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? அதாவது ஒரு பக்கம் வந்து நீங்க சொல்வீங்கல்ல, அதி பௌதிக, அதி தெய்வீக, அதி ஆத்மிகன்ட்டு, அது 3மே என்ன படுத்துது. ஆனா ஒண்ணு மனசு என்ன சொல்லுதுன்னா, வேகமா வெறி கொண்டு இதுல முன்னேறி போகணும்னு மனசு சொல்லுது. நீங்க நேற்றுக்கு வரைக்கும் நல்லா இருந்தீங்க, இன்னைக்கு எனக்கு மூச்சு பிடிச்சிடுச்சு, உட்கார முடியாம படுத்துட்டு இருக்கேன். இது வந்து என்ன சொல்லுவீங்க பிரபு? என்னை எதுலயும் முன்னேற முடியாத மாதிரிதான் தடை நிறைய வருது. பட் கடைசியில பிரார்த்தனை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெபம் நல்லா பண்ணுங்க. பகவத்கீதை கிருஷ்ணர்கிட்டையும் பரமாத்மா கிட்ட, கிருஷ்ணர்கிட்ட வந்து என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, நான் இப்படி வந்து பெண்ணா இருக்கேன், எனக்கு இவ்வளவு 50 வயசு ஆயிடுச்சு, வாழ்க்கையுடைய 50% முடிஞ்சிச்சு, மேற்கொண்டு நான் இவ்வளவு விஷயங்களை அடையணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தீவிர விருப்பம் இருக்கு. உங்களுக்கு பகவான் கொடுத்திருக்காருல்ல, இந்த குழுவில வந்து நீங்க வந்திருக்கிறதே வந்து ஒரு கிருஷ்ணருடைய ஒரு கருணை. மாதாஜி நமக்கு தெரிய போய் தான் நம்ம இந்த குழுவுக்கு வந்திருக்கோம். வந்து நீங்க தெரிஞ்சோ தெரியாமலே எப்படியோ வேற யாரு மூலமா உங்களை வந்து வழிகாட்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த குழுவுக்கு வந்து வந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிருஷ்ணருடைய கருணையை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு கருணையை வந்து கொடுத்துட்டார்.
இதே மாதிரி வகுப்பு கேட்டுக்கிட்டே இருங்க. காலப்போக்குல உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளை நீங்க என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து பக்தர்கள்ட்ட வந்து கோரிக்கை வைங்க. உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்க தயாரா வந்து இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா ஆண் பக்தர்களை வழிகாட்டுறது டக்குன்னு ஈஸி. இதே ஒரு ஜென்ஸா இருந்தீங்கன்னா, பிரபு கிளம்பி வந்துருங்க, நான் ட்ரெயின் புக் பண்றேன், நம்ம சிவகாசிக்கு மதுரைக்கு ஆள் தேவைன்னு சொல்லி டக்குன்னு வந்துடலாம். நீங்க மாதாஜியா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துதான் யோசிச்சுதான் செய்ய முடியும். சரிங்களா? இப்போதைக்கு அப்படியே பண்ணுங்க. காலப்போக்குல கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு கிருஷ்ணர் வந்து ஒரு நல்ல என்ன கொடுப்பாரு அப்படின்னா வழியை வந்து காட்டுவார். அங்கேயே உங்களுக்கு வந்து சேவையை ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு வந்து ஏற்ற முறையில பாதுகாப்பையும் கொடுத்து உங்களுக்கு சேவை. அதுக்கு நீங்க வந்து ரொம்ப பணிவா வந்து இருக்கணும். அபராதங்கள் பண்ணாம பக்தர்களை வந்து மதிச்சு ரொம்ப கவனமா பக்தர்கள்ட்ட வந்து பழகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படின்னா பக்தர்கள் சங்கத்துல இருந்து உங்களை வெளியில வந்து எடுத்துருவார். மாயே எடுத்துரு, பகவான் எடுக்க வேண்டியது இல்ல இருக்கு. இது இப்போதைக்கு இப்ப பண்ணுங்க. காலப்போக்குல உங்களுக்கு நான் சில வேற ஏதாவது ஐடியா இருந்தா உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஜெய். எல்லாரும் படிங்க. எல்லாரும் கையை தூக்கிருக்கீங்க. ஓகே, அதுல ஒரு 10 பேர் தான் இருக்கீங்க. மீதி பேர் எல்லாம் என்னன்னு தெரியல. காமாட்சி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க பிரபு. ஏன்னா பகவத்கீதை வந்து நம்ம வந்து 5 விஷயங்களை பத்தி தான் சொல்லுவாங்க. பகவான், ஜீவன், பிரகிருதி, காலம், கர்மா. இந்த 5 விஷயத்தை பத்தி சொல்லிதான் நான் கேட்டிருக்கேன். நீங்க இப்ப வித்தியாசமா சொல்லியிருக்கீங்க பிரபு. ரொம்ப அருமையா இருந்தது பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. நிறைய சொல்றீங்க. சொல்லப்பட்டுச்சு இல்லம்மா, அதை நம்ம திரும்ப சொல்லணும்னா அதையும் இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு நான் தேவையில்லையே. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து புரியாத விஷயத்த சொல்றதுக்கு தானே அடியன் வந்து தேவை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணி அதை படிச்சு சொல்றதுக்கு சத்சங்கமே தேவையில்லையே. எனவே அதுவும் ஒரு வகையில தேவை. பட் இருந்தாலும் விளக்கம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் உபன்யாசம் கொடுக்கணும். ஓகேங்களா? இருக்கிறதே நான் வந்து பேசிட்டு போறதுல இதுதான் தெரியுமே, ஓ அதுவும் தெரியுமே, இதுவும் தெரியுமே அப்படின்ன கூடிய விஷயத்துல அடியன் வந்து பேசிடக்கூடாது. புரியாத விஷயத்த, புரியாத கருத்துக்களை வந்து எடுத்து பேசுறதுதான் உபன்யாசத்துடைய நோக்கம். ஹரே கிருஷ்ணா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய். ஓகே, எல்லாரும் ஈவினிங் கிளாஸுக்கு, ராமாயண கிளாஸுக்கு வந்துருங்க. ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் பிரபு. ஓகே. வாஞ்சா கல்பதரூபேஷ்ய கிருபாசந்திபிய விச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஜெய். விருந்திர வால்மீகி ராமாயணக்கு சாரி ராமாயணமே வருது. பகவத்கீதைக்கு ஜெய். கிருஷ்ண பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. பிரபு ரொம்ப நன்றி பிரபு. ரொம்ப அருமையா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டே இருங்க, நாங்களும் முன்னாடி வந்துருவோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஜெய்.